உடலிலிருந்து கடைசி உயிர் துளி பிதுங்கி வெளியேறுகிற வரை என் தாயில்லத்தை என் கால்கள் தொட்டுக்கொண்டே இருக்கணும். அதுக்கு தான் நான் என்னை துப்பாக்கியில் சுடுன்னு சொன்னேன்றான். டிபி தூக்கில் போடும்போது அந்த கருப்பு அங்கி போட்டு மூடுவான்ல, பிளாக் மாஸ்க்கு, 2 பேர் தான் எடுந்தேன். ஒன்று பகத்சிங், இன்னொன்று சதாம் ஹுசேன். உங்களுக்கு தெரியும் நினைக்கும். எடுறான்ட்டான். என்ன காரணம்னா, சீமான் என்றால் எழுச்சி, கூல் சுரேஷ் என்றால் குளிர்ச்சி, நாம் தமிழருக்கு உண்டு வளர்ச்சி. லக்ஷ்மி கிரியேஷன்ஸ் இசக்கி கார்வனன் அவர்களுடைய தயாரிப்புல மற்றும் இயக்கத்துல விமல் அவர்கள் நடித்திருக்கக்கூடிய பரமசிவன் ஃபாத்திமா திரைப்படம் ஜூன் 6ஆம் தேதி திரையரங்குகள்ல வர இருக்கு. அதனுடைய இசை வெளியீட்டு விழா மற்றும் பிரஸ் மீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய பிரஸ் அண்ட் மீடியா நண்பர்கள் உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை ஒரு பெரிய நன்றியும் வணக்கமும் எங்க சார்பாக. படத்தினுடைய ட்ரெய்லர் அண்ட் பாடல்கள் கேட்டிருக்கீங்க, பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நாங்க நம்புறோம். இந்த படம் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு தியேட்டர் அனுபவமாக மட்டும் இல்லாம தியேட்டர் விட்டு வெளில போகும்போது ஒரு அருமையான கருத்தும் ஒரு டேக்அவேயும் உங்க கூடவே வரும் அப்படிங்கறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனா அது உங்களுக்கு ட்ரெய்லர் பார்க்கும்போது இன்னும் எவிடென்ட்டாக தெரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். இப்போ இந்த படத்தினுடைய காஸ்ட் அண்ட் க்ரூவை மேடைக்கு கூப்பிட வேண்டிய தருணம் வந்தாச்சு. அடுத்ததாக படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல வந்திருக்கிறாங்க நம்மளுடைய சேஷ்மிதா அவர்கள். இந்த படம் அதுல இருக்கக்கூடிய அனுபவம் அதை நீங்க பேசி கேட்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம். ப்ளீஸ், ஓவர் டு யூ. என் பேர் சேஷ்மிதா ராஜு. ஆக்சுவலி இன்றைக்கி என்னோடய ஸ்பெஷல் டேன்னு சொல்லலாம். இப்போ தான் என்னோடய கெரியர் ஸ்டார்ட் ஆகும் தமிழ் இண்டஸ்ட்ரியில். ஸோ ஒரே மாதம் என்னோடய ஃபஸ்ட்டு 2 படமும் ஒரே வாட்டி வர்றது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த படத்துக்கு சான்ஸ் கொடுத்த டைரக்டர் இசக்கி சார் அண்ட் எம் சுகுமார் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் நீங்கள் வந்து எல்லா சீஃப் கெஸ்ட்டுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் பிரசன்ட் மீடியாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அவ்வளோதான், தேங்க்யூ. இயக்குனர் மற்றும் நடிகர் ட்ரெய்லர்ல பல காட்சிகள்ல நீங்க பார்த்திருப்பீங்க. காதல் சுகுமார் அவர்கள் நமக்காக பேச வராரு. Can we please have you on stage? அதாவது முன்னெல்லாம் சொல்லுவாங்க மெயின் நடிகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, எங்களை மாதிரி நடிகர்களை சைடு ஆக்டர்னு சொல்லுவாங்க. எல்லாம் சைடில் உட்காந்துருந்தேன். திடீர்னு ஞாபகம் வந்து கூப்பிட்டாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற இந்த படத்தை வந்து வெளியில் உலகத்துக்கு அறிமுகப்படுத்துகின்ற தெரியப்படுத்துகின்ற அத்தனை பத்திரிகை துறை நண்பர்கள், என்னுடைய அன்புக்குரிய அனைவரையுமே என்னுடைய குடும்பம் சார்பாக வருக வருக என்று வரவேற்று, திடீர்னு என்ன பேசுன்னு தெரியல. ஏன்னா நான் வந்து பேச்சை கேட்கறதுக்காக வந்திருக்கேன். இது எங்கள் ஃபேமிலி. அந்த மாதிரி இசக்கி அண்ணா வந்து ஒரு அசாத்தியமான ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. ரொம்ப தைரியமாக பண்ணியிருக்காரு. நிறைய சம்பவங்கள் படம் வழியே வந்தால் நிறைய விஷயங்கள் பேசப்படும். அது என்னென்னு ட்ரெய்லர் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லை, நாங்கள் இந்த படத்தில் நான் வந்து ஒரு போலீஸ் கேரக்டராக பண்ணியிருக்கேன். ஒரு துப்பறிகிற விஷயத்தில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது ரொம்ப என்ன சொன்னோன்னா, ரொம்ப நாள் கழித்து ஒரு கமலஹாசன் சாரோடைய அன்புக்குரிய ஒரு அண்ணன் நம்ம எம்எஸ் பாஸ்கரனோட சேர்ந்து நடிக்கும் போதெல்லாம் ஒரு ஃபாதர் கேரக்டரில் ரொம்ப கலக்கியிருக்காரு. ஒவ்வொரு வசனமும் ரொம்ப அனுபவபூர்வமான, ரொம்ப அசாத்தியமான நல்ல டயலாக்லாம் இருக்குது இந்த படத்தில். நிறைய கட்டு கொடுத்து வந்திருக்குது. நிறைய கட்டு சென்சாருக்கு பிறகு தான் அந்த படம் வந்திருக்குது. நான் வந்து எனக்கு ஒரு சந்தோஷமாக ஒரு விஷயம் இருந்துச்சு. அதுக்கப்புறமே என்னை வந்து ரொம்ப கவலைக்குள்ளே செய்த ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, தக் லைஃப் வர அன்றைக்கி தான், அதான் அடுத்த நாள் வந்து நம்ம படமும் வருது பரமசிவன் பாத்திமான்னு சொன்னால், நான் வந்து குரூப்பில் என்ன பண்ணேன், அந்த ஃபேஸ்புக்கிலலாம் கமல் வெர்சஸ் விமல் அப்படின்னு சொல்லி போட்டு விட்டேங்க. உடனே உங்களுக்கு நிறைய பேர் தேடிட்டு இருக்காங்க வெளியில், 2 தரப்புலையும் தேடுறாங்க உங்களை அப்படின்னு சொல்லி. ஐயோ, நம்ம வேறு மானசீக குருவாச்ச கமல் சார் என்னையா அது பேசிக்கிருக்கு அப்படின்ட்டு நிறைய அந்த போஸ்டரை போட்டுட்டு எடுக்கலாமா வேண்டாமான்னு 2 நாளெல்லாம் யோசிச்சா. சரி இருக்கட்டுன்னு விட்டுட்டேன். குரூப்லையும் பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ படம் வந்ததுக்கு பிறகும் பேச வைக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது. அதை பற்றி நிறைய பேர் இங்கே பேசுவாங்க. என்னை மேடைகளை அழைத்து என்னை வந்து கௌரவப்படுத்திய என்னோடய குடும்பத்துக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இசக்கி கார்வனன் சாருடைய இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு ரொம்ப நாள் கழித்து என்னுடைய டிஓபி சார் சுகுமாரும் இந்த படத்தில் நடிச்சிருக்கேன் சேர்ந்து. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதனால் வந்து உண்மையிலேயே அவர் வந்து வெறும் சினிமாட்டோகிராஃபர்னு நினைக்காம நடிப்புலையும் அவர் பட்டையை கலப்பிருக்கார் இந்த படத்துலன்னு சொல்லணும். என்னோட சேர்ந்து நடிச்சிருக்க என்னுடைய நண்பர் ஆறுபாலா அவர்களும் இதில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதாவது வாய்ப்பு கொடுக்கும்போது தான் அவங்களுடைய இன்னொரு பரிமாணமும் தெரியும். அப்படிப்பட்ட நிறைய விஷயங்களை ரொம்ப தைரியமாக பண்ணியிருக்காரு. நிறைய நடிகர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து நம்ம இசை காரணவர்களுக்கு படக்குழு சார்பாக அவங்களுக்கு நன்றியையும் வந்திருக்கு உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு
தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம். சொன்னீங்க படத்துல வந்து சைடு ரோல்னால சைடுல உட்காந்துருக்கோன்னு, பட் ஆனா உங்க மாதிரி கதாபாத்திரங்கள் தான் இந்த படத்தை வழி நடத்துறதுக்கு ஒரு பெரிய உதவியாக இருந்திருக்குன்னு நம்புறேன். ஸோ மீண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அடுத்ததாக மேடையில வந்த நேரத்துல இருந்தே ஒரு பெரும் மகிழ்ச்சியோட நம்ம பார்க்கக்கூடிய ஆதிரா அவர்கள் எங்களுக்காக பேச வரணும். இந்த படத்தை பத்தியும் உங்களுடைய கதாபாத்திரத்தை பத்தியும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். ப்ளீஸ் மேம். தமிழ் எங்க இருக்கு தெரியுமா? எங்கெங்க இருக்கு? இதோ நமது தமிழ் இங்கே அமர்ந்திருக்கிறது. இதை விட இந்த படத்துக்கு வேற பெரிய சிறப்பு எதுவுமே தேவையே இல்லை, வேற வார்த்தையும் இல்லை எனக்கு. எல்லாருக்கும் நன்றி. நானும் சீமான் சார் ஒரு படத்துல நடிச்சிருக்கோம் இல்லை சார்? நன்றி எல்லாருக்கும், வணக்கம். இன்னைக்கு இந்த குழுவுக்காகவே வந்திருக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த தயாரிப்பாளர் தேனப்பன் சார் எங்களுக்காக கண்டிப்பாக பேசணும். ப்ளீஸ். மேடையில் சீமான் சார் இருக்கும்போது நம்மெல்லாம் என்னத்தை நமக்கெல்லாம் பேசவே தெரியாது. நம்ம எஸ்கே கார்வன் சார் வந்து ரொம்ப வருஷம் நண்பர், ரொம்ப சினிமாவை ரொம்ப லவ் பண்ணுறவர். நிச்சயமாக இந்த படம் ட்ரைலர் பார்க்கும்போது தெரியுது, அந்த ஒரு டயலாக்லே தெரியுது மாரியம்மா வந்து மேரியம்மா இப்போ வாழ்கிறான்னு. நிறைய கான்ட்ரவர்சி இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த படத்தில். அப்புறம் நம்ம சுகுமார் வந்து இந்த படத்துலேருந்து நடிகர் ஆகிறாரு. ஏன்னா அவர் உண்மையிலேயே முன்னாடியே நடிக்க வேண்டியது கேமராமேன் சுகுமார். இந்த படத்தில் மூலமாக பெரிய நடிகர் ஆகணும்னு வாழ்த்துறேன். அப்புறம் எம்எஸ் பாஸ்கர் சார்லாம் அவ்வளோ ஈஸியாக ஒரு படத்தில் நடிக்க மாட்டார். எனக்கு கதையெல்லாம் கேட்டு பணத்துக்கெல்லாம் நடிக்கிற ஆள் கிடையாது. நிச்சயமாக அவர் இந்த கதையை ஓகே பண்ணியிருக்காருன்னா டெஃபினட்டாக ஒரு நல்ல ஒரு கண்டென்ட்டாக இருக்குங்கிறத நம்புகிறேன். நிச்சயமாக அந்த படம் பெரிய வெற்றி அடையணுமெண்டு. அதுவும் இல்லாமல் விமல் சார், சாயா எல்லாருக்கும் இந்த படம் பெரிய வெற்றி கொடுத்து நல்ல பேரும் புகழும் கொடுக்கும்ட்டு இறைவனை பார்த்து நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. அடுத்ததாக படத்தினுடைய நாயகி சாயாதேவி அவர்கள், கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷலுங்கிறத நீங்களே பேசி எங்களுக்காக சொல்லணும்னு ஆசைப்படுறோம். ப்ளீஸ். ஜூன் 6 பரமசிவன் ஃபாத்திமா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா கமல் சார் கூட வருது இந்த படம். அது நினைக்கும் போது கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. எனிவே ரொம்பவே சந்தோஷம். அண்ட் இந்த மேடைக்கு ரொம்ப நன்றி. இந்த மேடையில் நான் நிற்கிறதுக்கு முதல் காரணம் என் அம்மாவுக்கு முதல் நன்றி. அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி. கார்வனன் சாராக இருக்கட்டும், விமல் சார் கூட என்னோட 2வது படம் இது. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வேறு யாராவது மியூசிக் டைரக்டர், சாரி நான் இவரை பார்த்ததே இல்லை. நாங்கள் வந்து நார்மலாக தான் டெக்ஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். சாங் பயங்கரமாக வந்திருக்கு. இன்றைக்கி இந்த இடத்துல நாயகன் அவர் தான். ஸோ அவருக்கு ஒரு முதல் நன்றி. அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. சஷ்விதா அண்ட் விஆர்னு சொல்லி பழகிடுச்சு, பட் விமல் ராஜ். வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். கிடாரி படத்தினுடைய இயக்குனர் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாரு. ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த படம் உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கு அண்ட் நீங்கள் இங்கே வந்ததுக்கான காரணம் நீங்கள் சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். ஸோ பிரசாத் முருகேசன் அவர்களை அன்போடு மீடியா கிடைக்கிறோம். சினிமா மேலே ரொம்ப பேஷன் உள்ள, ரொம்ப ஒரு பேஷனேட்டான ப்ரொடியூசர் கம் டைரக்டர். அவரோட டைரக்டோரியலில் முதல்ல வர்ற படம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு வேண்டிக்கிறேன். மேலும் மேடையில் இருக்கிற அத்தனை பேருமே நம்மளோட சீனியர்ஸ் அண்ணன்கள் எல்லாருமே இருக்காங்க. சீமான் அண்ணனுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லா புது படம் வெளியே வரும்போதோ எந்த இது வரும்போதோ அவங்களோட அரசியல் இவ்வளவு இதுக்கு இடையிலையும் அந்த படங்களை பார்க்குறதுக்கு ஒரு டைம் கொடுத்து அந்த குறிப்பிட்ட ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு இல்லை அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் வாழ்த்து சொல்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரண வேலை இல்லை. அது எப்போவுமே சீமான் அண்ணன் செஞ்சிட்ருக்காங்க. கடைசியாக என்னோடய மத்தகம் பார்த்துட்டு அண்ணன் பேசின அந்த வார்த்தைகள் எனக்கு ரொம்ப ரொம்ப உற்சாகமாக இருந்தது. இப்படி ஒரு இதுக்குள்ளே இருந்துட்டு அரசியல்லையும் இவ்வளோ ஆக்டிவாக இருக்கும்போது டைம் கிடச்சி அடுத்த இண்டஸ்ட்ரியும் கவனிச்சுட்டே இருக்கிற இந்த ஒரு இது வந்து எங்களை போன்ற அடுத்து வரக்கூடியவங்களுக்கு பெரிய ஒரு உந்து சக்தியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி அண்ணன். மேலும் இதில் இருக்கக்கூடிய கதாநாயகன் விமல் சார், உங்களுக்கு இது இன்னொரு பெரிய வெற்றி படமாக அமையணும். இந்த மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே நமக்கு ரொம்ப ரொம்ப தெரிஞ்சவங்க தான். இசையமைப்பாளருக்கு வாழ்த்துக்கள். ஏகாதசி சாரை பற்றி சொல்லணும். அண்ணன் தான், ஏகாதசி அண்ணன் தான். ஏன்னா கிடாரி படத்தோட ஆடியோவில் வந்து எந்த கமிட்மெண்ட்டும் இல்லாமல் நானும் தர்புகா சிவாவும் இணைந்து ஒர்க் பண்ணும்போது என்னை நம்பி எனக்காக பாடல் எழுதி கொடுத்தாரு. நான் ஒவ்வொரு மேடையிலையும் இவருக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறேன். ஆனாலும் இந்த தடவையும் நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணன். என்றைக்குமே நான் அதை மறக்க மாட்டேன். ரொம்ப நன்றி அண்ணன்.
மற்றும் படக்குழுவினர், படத்தில் நடித்த அத்தனை நடிகர்களுக்கும் வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். அடைந்தால் இன்னும் நிறைய இதே மாதிரி படம் வரும். பத்திரிகையாளர் அனைவரும் அதுக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்கணும்னு நினைக்கிறேன். நன்றிங்க. நடித்திருக்கக்கூடிய திரு வி.ஆர். விமல்ராஜ் அவர்களை பேச அழைக்கிறோம். நானும் விமல் தான். எல்லாரும் விமல் சார்னு சொல்லும்போது இந்த மாதிரி நல்லா தான் இருந்தது. ஆனால் நான் வந்து விமல் ராஜா. இந்த படம் பண்ணும்போது நிறைய இடத்துல நிறைய கன்ஃபியூஷன் வரும். இந்த விமலா அந்த விமலா, விமல்னு. அப்போ வந்து விமல் அண்ணன் தான் ஒரு நாள் சொன்னார், என்னப்பா ஃபுல் நேம் என்ன, விமல் ராஜா தானே, சரி விஆர்னு வச்சுக்கோன்னாரு. நானே ரொம்ப நாளாக அந்த ஐடியாவில் தான் இருந்தேன். சரி ஒரு எம்ஜிஆர், எஸ்டிஆர் அந்த வகையில் நம்மளும் விஆர்னு ஒரு என்ட்ரி கொடுக்கலான்னு நானே வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கூச்சமாக இருந்தது. விமல் அண்ணன் அதை வச்சு கொடுத்ததும் சரி இதான் நமக்கான சான்ஸு அப்படின்னு வச்சுக்கிட்டேன். அதே மாதிரி நான் வந்து ரொம்ப இயர்ஸ் முன்னாடி சைல்டு ஆர்டிஸ்ட்டாக என்ட்ரி ஆனேன். அப்போ வந்து எம்எஸ் பாஸ்கர் சாருக்கு பையனாக ஒரு கேரக்டரில் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணேன். சரி அப்போத்துலேருந்து இந்த விமல்ன்ற பேரை அப்படியே பிடிச்சிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் அண்ணன் வந்ததுனால இப்போ வந்து விஆர்னு வந்துட்டேன். அப்புறம் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, இந்த படத்தில் வந்து நான் சலீம்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். பரமசிவன், ஃபாத்திமா, ஹிந்து, கிறிஸ்டின் இவங்க மத்தியில் சலீம்னு ஒரு முஸ்லீம் கேரக்டர் பண்ணியிருக்கேன். நிறையா கண்டென்ட் இருக்குது, நிறையா செமையாக இருக்கும். நான் முஸ்லீமு, என்னோடய பேர் வந்து ஜெனிஃபர்னு, அவங்க வந்து கிறிஸ்டினு. அது மாதிரி எங்கள் 2 பேர் பேர் வந்து வேறு வேறு மதம். அதே மாதிரி ஹீரோயினும் வேறு வேறு. அது மாதிரி நிறையா கண்டென்ட் இருக்குது. ஒரு மாதிரி பார்க்கும் போது உங்களுக்கு நல்லா கண்டிப்பாக என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். அப்புறமா இங்கே வந்து நான் கண்டிப்பாக சினிமாட்டோகிராஃபர் சார் சுகுமார் சாருக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவர் தான் போன படம் பார்த்துட்டு இந்த படத்தில் நம்ம பண்ண சொல்லி கூப்பிட்டாரு. அப்புறம் சைல்டு ஆர்டிஸ்ட்டாக இருக்கும் போதுலேருந்தே எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டுருக்க நம்ம அசோசியேட் டைரக்டர் அண்ணன் தளபதி அண்ணன், அவர் எங்கே இருக்காருன்னு தெரில, அவருக்கு ஒரு தேங்க்ஸ். அப்புறமா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஒர்க் பண்ண நம்ம விமல் சார், ஹீரோயின் சாயாதேவி, அப்புறம் என்னோடய பேர் சேஷ்விதா, இவங்க எல்லாருக்கும் ஒரு தேங்க்ஸ். அப்புறம் டைரக்டர் சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்கவருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தேங்க்ஸ். தேங்க்யூ. அப்புறம் இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் பசங்களை பற்றி சொல்லியே ஆகணும் இந்த இடத்துல. வேறு யாருமே அவங்கள பற்றி சொல்ல மாட்டாங்க, அதனால் நான் கண்டிப்பாக சொல்லிடுறேன். ரொம்ப பயங்கரமாக ஒர்க் பண்ணாங்க. அடுத்தது எல்லாரும் அடுத்த ஒரு 2 வருஷத்தில் எப்படி ஏதாவது ஒரு படம் பண்ணிடுவாங்க. தேங்க்யூ. தேங்க்யூ விஆர், தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக நான் கூப்பிடக்கூடிய நபரை பற்றி பேசுறதுக்கான வயதும் அனுபவமும் எனக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். பட் வாட் அ ஃபேண்டாஸ்டிக் ஆர்டிஸ்ட் எம்எஸ் பாஸ்கர் சார். கண்டிப்பாக இந்த படத்தை பற்றியும் அதில் இருக்கக்கூடிய அனுபவம், காட்சிகள், இதை பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் பேசணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். ப்ளீஸ் ஓவர் டு யூ. தம்பி கூல் சுரேஷ் அவர்களுக்கும் சொல்லலைன்னா அப்புறம் வெளியே வந்தால் கத்துவார். அது எங்கள் மேடையில் உட்காந்துட்டே கத்துறாரு. எல்லோருக்கும் மட்டுமல்லாமல் ஒரு படத்தை வந்து 100 தடவைக்கு மேலே நான் பார்த்துருக்கேன், இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், இன்னும் பார்ப்பேன். அந்த வசனங்கள் மூலமாக அந்த சீற்றத்தை பார்க்க முடிந்தது. இன்று நேரடியாக பல ஸ்டேஜுகளில் அவருடைய சீற்றத்தை கேட்க முடிகிறது. என்னுடைய அன்பு பங்காளி, நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர், என்னுடைய அன்பு பங்காளி சீமான் அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இந்த படத்துக்கு கூப்பிட்டதே ஒரு விசித்திரமாக கூப்பிட்டாப்புல என்னாச்சு. இதில் ஒரு ஃபாதர் கேரக்டருக்கு நீங்கள் நடிக்கணும். ஐயா நீங்கள் முதல்ல யாருன்றதை சொல்லுங்கள், அதுக்கு அப்புறமா இல்லை நீங்கள் திருநெல்வேலி பாஷையில் நல்லா பேசவில்லை, நல்லா பேசுவேன், ரைட்டு, யாருன்னே சொல்ல மாட்டேங்கிறீங்க, ஃபாதர் கேரக்டர்ன்றீங்க, என்ன ஏது, நான் எசக்கி கார்வனன் பேசுகிறேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறமா தம்பி சுகா அவர்கள் சொன்னார், நமக்கு ரொம்ப வேண்டியவங்க நினச்சி பண்ணுங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறமா நான் ஆஃபீஸுக்கு போய் பார்த்தேன், கேரக்டர் சொன்னாங்க. ஒரு ஃபாதராக இருந்தாலும் கொஞ்சம் புரட்சிகரமாக பேசக்கூடிய ஒரு கேரக்டர். இதில் அவர் மனோஜ்குமார் என்ன சொன்னார், வேண்டாம் அதெல்லாம் பேசாதீங்க, எடிட்டிங்கில் வெட்டிடுவேன்னார். எடிட்டிங்கில் வெட்ட மாட்டேன், நீங்கள் பேசுங்கன்னு சொல்லி அவர் பேச வச்சு அது சென்சாரில் வெட்டி விட்டாங்க. 2 நல்ல கேரக்டர், 2 நல்ல டைலாக்கு, அருமையான டைலாக்கு, 2 டைலாக்கு. அது வேண்டாம், இங்கே சொல்கிறது அவ்வளோ நல்லா இருக்காது. அந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டர்,
இதில் என்ன ஒரு பெரிய விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க மனோஜ்குமார் அண்ணா சொன்ன மாதிரி வந்து சிறுமலையில் வந்து எங்கள் ஷூட்டிங் குரூப் மட்டும் இல்லாமல் அந்த ஊரே வந்து ஒரு ரிலேஷன் மாதிரி நல்ல ஒரு அருமையான ஒரு கிளைமேட்டு நல்ல வந்து ஒரு ஷூட்டிங்கில் வந்து அருமையான சீன்ஸு கொஞ்சம் கூட அலுப்பு தெரியாத அளவிற்கு ஒரு அற்புதமான ஒரு ஷூட்டிங் விஷயம் ரொம்ப நல்லா இருந்தது. இது எல்லாத்தையும் விட பெரிய சந்தோஷம் என்னன்னு கேட்டிங்கன்னாக்க இந்த படத்தில் நான் ஃபாதராக நடிச்சிட்டு வந்தேன். அக்டோபர் 31 அன்றைக்கி கிராண்ட் ஃபாதர் ஆகிட்டேன். என்னுடைய மகளுக்கு ஒரு மகள் பிறந்து என்னை தாத்தாவாக்கிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இந்த படம் தாத்தாவாயிட்டேங்கிறதுக்கு இவ்வளோ கைத்தட்டல. ஆமாம் ஆமாம், நிச்சயமா தாத்தாவானதுலேயே மகிழ்ச்சி தான், நிச்சயமா. அவ்வளோ ஒரு சந்தோஷம் நிச்சயமாக இந்த படத்தில். அதுலேயும் இல்லாமல் இந்த ஃபங்க்ஷனுக்கு தம்பி சாட்டை அவர்களும் தம்பி சுகா அவர்களும் என்னுடைய பங்காளி செந்தமிழர் சீமான் அவர்களும் வந்திருப்பது மிகப்பெரிய மகிழ்ச்சி. இந்த படத்திற்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டும் ஆசீர்வாதமும் உங்களிடமிருந்து கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக்கணும் அப்படின்னு எல்லாமல்ல இறைவனையும் தமிழ் ரசிக பெருமக்களையும் உங்களையும் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இந்த படத்தில் வந்து பரமசிவன் பாத்திமா அப்படின்றது டைட்டில் வந்து இரு மதங்கள் அப்படிங்கிறது இல்லாமல் தமிழர் நாம் தமிழர் அப்படின்னு சொல்லாமல் சொல்லியிருக்கிறார் இயக்குனர் அவர்கள். நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார், ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். பரமசிவன் ஃபாத்திமா இந்த படத்தில் நடித்திருக்கக்கூடிய கூல் சுரேஷ் அவர்கள் இப்போ பேச வருவார். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள், பிஆர்ஓ நிக்கில் முருகன், மேனேஜர் முருகேசன். முருகேசா, நீ என் மகனானி எங்கே இருக்கிறாய்? அனைவருக்கும் வணக்கம். மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்கும் அளவிற்கு நான் செந்தமிழன் சீமான் இல்லை. தயவு செய்து நீங்களே ஒரு தடவை கை தட்டிடுங்கப்பா. இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் பரமசிவன் பாத்திமா அந்த குழுவிற்கு தான் போய் சேரும். செந்தமிழன் சீமான் சார், அண்ணா வணக்கம். பரமசிவன் கழுத்தில் இருக்கும் பாம்பு கேட்டது சீமான் சௌக்கியமா? இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே இசக்கி சொன்னது. அதில் இல்ல, இதில் அர்த்தம் உள்ளது. இயக்குனர் திரு இசக்கி கார்வண்ணன் அவர்களிடம் நான் கேட்டேன், சார் நம்ம படத்திற்கு இசை வெளியீட்டு விழாவுக்கு யார் சிறப்பு விருந்தினராக வருது அப்படின்னு. அப்போது இயக்குனர் சொன்னாங்க, 2 சிறப்பு விருந்தினர் வராங்க, ஒன்று சீமான், இன்னொன்று கூல் சுரேஷ் அப்படின்னு சொன்னாங்க. அந்த இடத்துல ஒரு திருத்தம். என்ன திருத்தம்னா, சிறப்பு விருந்தினர் என்றால் அது சீமான், சிரிப்பு விருந்தினர் என்றால் அது கூல் சுரேஷ். அதற்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்னா, சீமான் என்றால் எழுச்சி, கூல் சுரேஷ் என்றால் குளிர்ச்சி, நாம் தமிழருக்கு உண்டு வளர்ச்சி. அது மட்டும் இல்லை, நான் எதுக்கு சீமான் அண்ணனை வந்து இந்த இடத்துல ஏதோ ஜால்ரா போட்டு ஏதோ பெருமையாக பேசுகிறார் போல அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். கமெண்ட்டில் சில பேர் கூட அந்த மாதிரி கமெண்ட் பண்ணிட்டுருக்கீங்க. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இந்த பரமசிவன் பாத்திமா அந்த படத்திற்கு உண்மையிலேயே தகுதியான ஒரு மனிதர் என்றால் அது செந்தமிழன் சீமான் அண்ணன் மட்டும்தான். தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள யாரை எடுத்துட்டாலுமே சரி, இந்த பரமசிவன் பாத்திமா படத்திற்கு
இசை வெளியீட்டு விழாவிற்கு வரக்கூடிய தகுதியான ஒரே மனிதர் அது செந்தமிழன் அண்ணன் சீமான் அவர்கள் தான். காரணம், பாத்திமா பரமசிவன், பரமசிவன் பாத்திமா, பரமசிவன் ஆண், பாத்திமா பெண். தமிழகத்தில் 234 தொகுதிகளிலுமே புரிஞ்சிருக்கும் நினைக்க தட்டுங்க. 234 தொகுதியிலுமே சரி சமமாக ஆண் 117, பெண் 117 கொடுத்தாங்களா? இப்ப சொல்லுங்க. பரமசிவன் பாத்திமா அந்த படத்திற்கு இசை வெளியீட்டு விழாவிற்கு ஒரே தகுதியான மனிதர் என்றால் அது செந்தமிழன் அண்ணன் சீமான் அவர்கள் தான். அதே மாதிரி இந்த படத்துல இசக்கி கார்வண்ணன் அவர்கள், இயக்குனர் அவர்கள் நிறைய டைலாக், அது நம்ம பார்க்கும்போதே நம்மளை அறியாமலே கண்டிப்பாக நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும் பாருங்கள், அந்த கூஸ் பம்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்களே அது நடக்கும். காரணம், நானே அதில் சில வசனங்களை பேசியிருக்கேன், அவர் சாருக்கு சொல்லி கொடுத்தது தான். மத பிரச்சனைன்னு சொல்லாதீங்க, 2 மனிதர்களுக்குள்ள பிரச்சனைன்னு சொல்லுங்க அப்படின்னு ஒரு வசனம் வரும். ஜாதி பிரச்சனைன்னு சொல்லாதீங்க, இது ஜனங்களுக்குள்ள பிரச்சனைன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த படத்தில் வசனங்கள் வரும். அப்படி இன்று மக்களுடைய மனநிலையை புரிந்து கொண்டு அந்த படத்தை இயக்கி வசனமும் எழுதி தயாரித்து இருக்கிறாரு இயக்குனர் இசக்கி கார்வண்ணன் அவர்கள். அவருக்கு என் மனமார்ந்த நன்றி. அதே மாதிரி ஒரு வார்த்தையும் சொன்னாங்க, தலைவா இந்த படத்தில் நீங்கள் வந்து செகண்ட் ஹீரோ அப்படின்னு. அது உண்மையாக பொய்யான்னு தெரியல. அப்படி சொன்னாதான் இவன் வந்து ப்ரமோஷன் எதுவும் பண்ணுவான் அப்படின்றதுக்காக சொன்னாங்களான்னு தெரியல. இருந்தாலும் சார், இந்த படத்தில் நான் நடிச்சிருக்கேன். கண்டிப்பாக என் உடல் பொருள் ஆவி அனைத்தும் இந்த பரமசிவன் பாத்திமாக்கு கண்டிப்பாக அர்ப்பணிச்சது தான் போவேன். அதே மாதிரி படத்தின் ஒளிப்பதிவாளர் சுகுமார் சார் இந்த படத்தில் ஒளிப்பதிவை மட்டும் கவனிக்காமல் நல்ல அற்புதமான நடிப்பையும் கொடுத்துருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அடுத்த பிரகாஷ்ராஜ் அவர்களாக வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எங்கே அவர் வாங்க. எதுக்காக இது சொல்கிறேன்னா, ஷூட்டிங் ஸ்பாட்டில் சொன்னார், தலைவா அடுத்து நான் ஒர்க் பண்ணுற படத்தில் எல்லாத்துலேயும் நீங்கள் இருப்பீங்க, எல்லாத்துலேயும் இருப்பீங்கன்னாரு. 3 படம் ஒர்க் பண்ணிட்டார், இது வரைக்கும் கூப்பிட காணோம். இல்லை, இந்த மாதிரி இடத்துல சொன்னாதான், ஃபோன் பண்ணி சொன்னால் அது சரியாக இருக்காது இல்லையா. அதே மாதிரி படத்தின் கதாநாயகன் கமல் அவர்கள், இல்லை விமல் அவர்கள், இல்லை அந்த அந்த கமல் விமலுக்கு ஒரு காரணம் இருக்குது. விமல் அவர்கள், அவரை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. அதுக்கு என்ன காரணம்னா, ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவர் உண்டு, அவர் வேலை உண்டுன்னு இருக்கார். எனக்கு தெரிஞ்சு விஜய் சார் அப்படி இருப்பார். அதே மாதிரி விமல் அவர்களும் தான் உண்டு தன் வேலை உண்டு அப்படின்னு இருக்கார். கூப்பிட்டாக்க ஷாட்டுக்கு வராரு, இல்லைன்னா போய் பேசாமல் உட்காந்துறாரு. அப்படி ஒரு அற்புதமான மனிதர். நான் ஃபஸ்ட்டு அவர் கூட தான் அந்த படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ வாழ்த்துக்கள் விமல் சார், வாழ்த்துக்கள். தம்பி உன் பேர் நம்ம விஆரா? விஆர். அந்த தம்பி வந்து என் பக்கத்தில் உட்காந்துருக்கும்போது நான் எழுதிட்டு இருந்தேன், ஆனால் என்னையும் கொஞ்சம் இப்போ நல்லா பில்டப்பாக சொல்லுங்கண்ணா அப்படின்னா. ஆனால் அவன் பேசும்போது அது சொல்லியிருக்கனால அது சொல்ல காணாம். இருந்தாலும் பரவாயில்ல. அந்த தம்பி விஆர் இந்த படத்தில் நல்லா நடிச்சிருக்கான். அந்த பொண்ணு கூடயே சுற்றின்னு இருப்பான். அவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் மிகப்பெரிய நன்றி இயக்குநர்களுக்கும் இசையமைப்பாளர் உங்கள் பேர் என்ன சார்? தீபன் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. ஏன்னாக்க நான் ஆடுற மாதிரி ஒரு பாட்டு போட்டு கொடுத்துருக்கீங்க, மிக்க நன்றி. ஏன்னா என்னையும் இந்த மாதிரி ஆட முடியும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு 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 பேர் ஒன்று கொடுத்து, அந்த பேர் வந்திருக்காங்களா? அதெல்லாம் வரவேணான்னு இருப்பீங்களே. கூல் சுலேஷ் வளர்ச்சி பிடிக்காதப்பா. என்ன பாலா? ஆமாம் ஆமாம், சிவசிவாய. அப்புறம் இந்த படம் வந்து ஜூன் 5ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி இயக்குனர் அவர்கள் என்கிட்ட சொன்னாங்க. உடனே எனக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி போச்சு. ஏன்னா அன்னைக்கு தான் தக் லைஃப் படம் ரிலீஸ் ஆகுது. அப்போ நான் வந்து சார்கிட்ட கேட்டேன், சார் அன்னைக்கு தான் தக் லைஃப் படம் வருது, அப்போ கமலுக்கும் விமலுக்கும் போட்டியா அப்படின்னு கேட்டேன்.
ஐயோ அப்படிலாம் இல்லை சார் அப்படின்னாரு. அப்போது சிம்புவுக்கும் கூல் சுரேஷுக்கும் போட்டியா அப்படின்னா, ஐயோ அப்படிலாம் இல்லை சார் அப்படின்னாரு. நான் வந்து இயக்குனர் அவர்களிடம் ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள் ஒன்று வைத்தேன். என்னன்னாக்கா, அன்னைக்கு என் தலைவன் எஸ்டிஆர் அவர்கள் நடித்த படம் வருது, அதனால் நீங்கள் ஒரு நாள் தள்ளி ஜூன் 6ஆம் தேதி வைங்க அப்படின்னு சொன்னால் அந்த வேண்டுகோளை ஏற்றுட்டார். ஏன்னா இதுதான் என் தலைவன் எஸ்டிஆருக்கு நான் செய்யும் கைமாறு. இது வந்து பெரிய போட்டி எதுவும் இல்லை, இருந்தாலும் என் தலைவனை நான் இப்படி தான் பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் சொல்கிறேன். என்றைக்குமே வெந்து தணிந்தது காடு, வெந்து தணிந்தது காடு, சீமானனுக்கு வணக்கத்தை போடு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், கமல் சார், நீங்கள் வந்து உலக நாயகனாக இருந்து விண்வெளி நாயகனாக மேலே ஒரு படி போயிட்டீங்க. அந்த உலக நாயகன் அந்த பட்டம் வந்து இப்போ வெற்றிடமாக இருக்குது. என் தலைவன் எஸ்டிஆர் அவர்களுக்கு அந்த உலக நாயகன் பட்டத்தை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்று முதல் உலக நாயகன் என்றால் அது சிலம்பரசன், விண்வெளி நாயகன் என்றால் அது கமலஹாசன். விண்வெளி நாயகன் என்றால் அது கமலஹாசன், உலக நாயகன் என்றால் அது சிலம்பரசன். என்னவோ சொன்னீங்கப்பா, கேட்கலவா? பரமசிவன் பாத்திமா வருகின்ற ஜூன் 6, கொஞ்சம் பார்த்துமா. நன்றி 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 நன்றி. ஓகே 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 அம்மா, அடுத்து ஆரம்பிச்சிடலாமா? ஓ இல்லை நான் இந்த இடத்துல ஒரு ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ நிறையா பேர் நினைக்கலாம், என்னவோ அப்படி போட்டுன்னு அப்படி வந்து நிற்கிறானடா அப்படின்னு. அதை பற்றிலாம் நான் எதுவும் கவலைப்படலாங்க. இதே நான் ஒரு 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 படத்தில் போட்டு நான் ஆடி இருந்தால் என்ன நினச்சிப்பேன்? சினிமாவில் காதலிச்சா ரசிக்குதப்பா உள்ளம், நிஜ வாழ்க்கையில் காதலிச்சா பறிக்குதப்பா பள்ளமா? சொல்லுங்கள். இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு இப்போவும் சொல்கிறேங்க, இப்போவும் சொல்கிறேன், வேணாம் அது சொன்னால். ஏன்னா கூல் சுரேஷ் இருக்கிற இடம் எப்போவுமே ஒரு 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 கலகலப்போடு தான் இருக்கணும். நிறைய பேர் கமெண்ட்டில் அது இது சொல்லுவீங்க. செந்தமிழர் அண்ணன் சீமான் அவர்கள் இருக்காங்க, அவர் சொன்ன வார்த்தையை தான் இப்போ நான் சொல்கிறேன். வேர்க்காமல் விளையாட முடியாது, விமர்சனம் இல்லாமல் வளர முடியாது. அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னது தான். நான் அதை இன்ன வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். சரிங்களா? நிறைய பேர் நினைக்கலாம், என்னப்பா இவர் வந்து ஏதோ கோமாளி வேஷம் போட்டுட்ருக்காரு அப்படின்னு. நான் கோமாளி இல்லைங்க, இன்னைய வரைக்கும் ஏமாளி. என்னை எத்தனை இயக்குநர்கள் ஏமாத்திருக்காங்க தெரியுமா? எத்தனை தயாரிப்பாளர்கள் என்னை ஏமாத்திருக்காங்க தெரியுமா? ஒரு படத்துக்கும் கதாநாயகன் கதாநாயகி அவங்க இவங்க எல்லாரையும் நடிக்க வச்சு அதை பண்ணி இதை பண்ணிவிட்டு வெள்ளிக்கிழமை மணிக்கு என்கிட்ட சொல்லுவாங்க, சார் நான் தெரியாமல் அவரை புக் பண்ணிட்டேன், தெரியாமல் இவங்களை புக் பண்ணிட்டேன் அப்படின்லாம் சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. அப்போது என்கிட்ட சொல்லுவாங்க, சார் நீங்கள் தான் வந்து கொஞ்சம் ஏதாவது இது பண்ணுங்க, நான் உங்களை அடுத்த படத்தில் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு. இப்பவும் சொல்கிறேன், நான் கோமாளி இல்லைங்க, ஏமாளி. எங்களுக்காக வந்திருக்கக்கூடிய திரு சாட்டை துரைமுருகன் சார் எங்களுக்காக கண்டிப்பாக பேசணும் ப்ளீஸ். இசக்கி கார்வணன் வந்து ஒரு உணர்வு குவியலான ஒரு நபர். பொதுவாகவே வந்து கலைஞர்கள் வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டன்னு சொல்லுவாங்க. அதில் நான் கார்வன் வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்பட்ட நபர். அது இந்த படத்தை பார்க்கும்போது தெரிஞ்சது அவர் எவ்வளவு அவருடைய உணர்ச்சி என்பது இந்த மொழிக்கானது, இந்த இனத்துக்கானது, இந்த சமூகத்துக்கானது. அவர் என்ன அவர் ஊரில் பார்த்தாரோ, என்ன அவர் ஊரில் நடக்குதோ அதை வந்து உண்மைக்கு ரொம்ப நெருக்கமாக இந்த படத்தை எடுத்து முடிச்சிருக்காரு. இந்த படத்தினுடைய ட்ரெய்லரை வந்து அண்ணன் சீமான் அவர்கள் வெளியிடும்போது நிறைய பேர் விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. படத்தினுடைய ட்ரெய்லரில் வந்து ஒரு சமூகத்துக்கு குறிப்பிட்ட மதத்துக்கு எதிரானது மாதிரி இருக்குது, இது வந்து மதம் மாற்றத்துக்கு எதிரான படம் மாதிரி இருக்குது, அதனால் ஒரு கிறிஸ்தவர்கள் வந்து இந்த படத்தை எதிர்ப்பாங்க, அப்புறம் அதே போல் வந்து இஸ்லாமியர்கள் இந்த படத்தை எதிர்ப்பாங்க, படத்தில் வந்து இஸ்லாமியர் தொப்பி வச்சுட்டு ஒரு கோவிலில் ஆடுற மாதிரியான காட்சிகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய விமர்சனங்கள் எழுந்தது. அப்போ அண்ணன் கூட என்கிட்ட கேட்டாங்க, நீ படம் பார்த்தியாடா, படம் எப்படிடா எடுத்திருக்கான் அப்படின்னாரு. அன்றைக்கு வந்து அண்ணா தரையில் பேசியதை தம்பிகள் திரையில் எடுத்தார்கள், இன்றைக்கு அண்ணன் தரையில் பேசியதை தம்பி திரையில் எடுத்திருக்கார். அவ்வளோதான். நான் அண்ணன் சீமானவர்கள் பேசுகிற அரசியல் பல்வேறு படங்களில்
மறைமுகமாக எடுக்கப்படும். அண்ணன் சீமானவர்களுக்கு கிரெடிட் கூட கொடுக்க மாட்டாங்க. வசனங்கள் வந்து அண்ணன் சீமானவர்கள் மேடையில் பேசின வசனமாக இருக்கும், அதை பேசி அவங்க கைத்தட்டி வாங்கிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அதை மறந்து போயிடுவாங்க, கடந்து போவாங்க. ஆனால் அண்ணன் அவர்கள் பேசுகிற அரசியலை ஒரு திரைமொழியாக மாற்றி அதற்குள்ள எங்க நீ போனாலும் உன்னுடைய வேரை மறக்க கூடாது அப்படிங்கிறத அந்த படம் சொல்ல வருகிற செய்தி. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையில் தெய்வத்துள் வைக்கப்படும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றாரு. நம்ம அண்ணன் சீமான் சொல்லுவாங்க, நேத்து வரைக்கும் பெரியப்பாடா, செத்து போயிட்டா மாலை போட்டு கும்புறோம் சாமியா மாறிடுறாரு. அதே போலதான் நமக்கு முத்துராமலிங்க தேவர் நம்ம கண்ணுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு சாமி. அதே போலதான் நம்ம தாத்தா இம்மானுவேல் சேகரனார் கண்ணுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு சாமி. அப்படித்தான் நம்ம தாத்தா காமராஜர் கண்ணுக்கு முன்னாடி வாழ்ந்த சாமி அப்படின்னு சொல்லி சீமானவர்கள் மேடையில் பேசுவாங்க. அப்படி இந்த படத்துல குலசாமிகள் எப்படி உருவாக்கப்படுது, எப்படி இசக்கியம்ம, மாரியம்ம, பேச்சியம்ம, கருப்பசாமி இதெல்லாம் எப்படி உருவாக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத அவர் ஊர்ல பார்த்த கதைகளோடு ஒப்பிட்டு ஒரு திரைக்கதையை உருவாக்கி அண்ணன் கார்வண்ணன் வந்து ஒரு ஆகச்சிறந்த படைப்பை கொடுத்திருக்காரு. தமிழ் குடிமகன் அப்படிங்கிற ஒரு படத்தின் மூலமாக வேறொரு அரசியலை பேசினாரு. அதே திருநெல்வேலி பக்கத்துல நம்ம எல்லாரும் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான படம், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான படம்னு சொல்றோம். அது குறிப்பா ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கான படத்தை தான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான படம்னு சொல்றோம். ஆனா தமிழ் சமூகத்துல ஒடுக்கப்பட்ட சமூகத்திலேயே, அதாவது பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலேயே நிறைய சமூகங்கள் வந்து புறக்கணிக்கப்படுது. அப்படியே ஒரு புதுரை வண்ணார் அப்படிங்கிற ஒரு சமூகம் யாருமே இது வரைக்கும் வந்து பேசல. அதை வந்து அண்ணன் இசக்கி கார்வண்ணன் தன் ஊர்ல பார்த்ததை அந்த சமூகம் எப்படி புறக்கணிக்கப்படுது அப்படிங்கிறத படத்துல வந்து காட்சிப்படுத்த தமிழ் குடிமகன் இன்னைக்கு ஓடிடி தளத்துல அந்த படம் வந்து மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது. அண்ணன் சீமான் அவர்கள் சமீபத்துல ஒரு பெரிய அரசியலை உடைச்சி எறிஞ்சார். கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலமாக தமிழ் சமூகத்துல பெரிய பலூன் போல ஊதிய பெரிதாக்கப்பட்ட பிம்பத்தை உடைச்சி எறிஞ்சாரு. அண்ணன் சீமான் அவர்கள் உடைச்செறிஞ்ச பிம்பத்தை தமிழ் குடிமகன் படத்துல அண்ணன் இசக்கி கார்வண்ணன் உடைச்சி எறிஞ்சார். ஒரே வேவ்லெங்து. ஏன்னா ஹரிராமகிருஷ்ணன் அப்படிங்கிற பேரை மாற்றி கார்வண்ணன்னு பேர் வச்சது அண்ணன் சீமான் தான். அவர் அண்ணன் சீமானுடைய தம்பி, எங்களுடைய அண்ணன்கள் அவரும் ஒருத்தர். அதனால இந்த படைப்பு சோரம் போகாது. அது தம்பியின் படைப்பு, தம்பிகளின் தம்பியுடைய படைப்பு. அதனால இந்த படைப்பு சோரம் போகாது. இந்த படத்துல ஆகச்சிறந்த இசையை வந்து தீபன் சக்கரவர்த்தி கொடுத்துருக்காங்க. இந்த இறுதி பாடல் நம்ம பார்த்தோம். நம்ம படம் முழுக்க பார்க்கும்போது ரொம்ப ஒரு உணர்ச்சி வசப்பட்ட பாடல், ஒரு ருத்ர தாண்டவம்னு சொல்லுவாங்க, சிவதாண்டவம். அதை கண்ணு முன்னாடி பார்த்த மாதிரி இருந்துச்சு. எல்லா பாடலுமே சிறப்பாக வந்திருக்கு. விமல் அவர்களும் சரி ஒரு மிகச்சிறப்பான ஒரு நடிப்பை கொடுத்துருக்காங்க. அவங்க தமிழ் சமூகத்தில் ஒரு புறக்கணிக்க முடியாத நடிகராக இந்த படத்தின் மூலமாக சத்தியமாக வருவார். அதேபோல் படத்தில் நடிச்சிருக்க ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ணன் இசக்கி கார்வனுடைய இந்த படைப்பு வெல்ல என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். விழாவினுடைய நாயகன் பேசி கேட்டோம். இப்போ படத்தினுடைய நாயகன் பேச வேண்டிய தருணம் வந்தாச்சு. விமல் சார், இந்த படம், அதில் இருக்கக்கூடிய கதாபாத்திரம், இதை பற்றி நீங்கள் விரிவாக பேசணும்னு ஆசைப்படுறோம். ப்ளீஸ் வாங்க. மேடையிலே அமர்ந்திருக்கும் பெரியோர்கள் அனைவருக்கும், அண்ணன் செந்தமிழன் ஆருயிர் அண்ணன் சீமான் அவர்களுக்கும் மற்றும் மேடையிலே அமர்ந்திருக்கும் பெரியோர்கள் அவர்களுக்கும், தம்பி சாட்டை துரைமுருகன் அவர்களுக்கும் மற்றும் பெரியோர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் நடிக்க எனக்கு வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளர், இயக்குனர் இசக்கி கார்வண்ணன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர் சுகுமார் அண்ணனுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். படத்தோட இசையமைப்பாளர் தீபன் சக்கரவர்த்தி அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் சாயாதேவி அவர்களுக்கும், என் உடன் படத்தில் பணிபுரிந்த அனைத்து நடிகர்களுக்கும், அண்ணன் MS பாஸ்கர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தம்பி VR பார்க்குறியா, VR அவர்களுக்கும் நன்றி, கூல் சுரேஷ் அண்ணன் அவர்களுக்கும் நன்றி மற்றும் அமைந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக பரமசிவன் ஃபாத்திமா. இந்த படத்தை பத்தி நிறைய பேர் பேசி கேட்டோம். பட் இந்த படத்தை தயாரிச்சு நம்ம கிட்ட ஒரு படைப்பாக கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய இந்த படத்தினுடைய இயக்குனர் இசக்கி சார், ப்ளீஸ், we would like to hear from you. இது நம்ம வாழ்வியல் சார்ந்த கதை தான் எப்பவுமே. ஏன்னா நம்மளை சுற்றி என்ன நடக்குதோ அதுதான் நம்ம கதையாக எடுப்போம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நான் பத்திரிகையாளர்கள், ஒரு பெரிய ரைட்டரு, திரைக்கதை ஆசிரியர், இயக்குனர், எல்லாருமே பத்திரிகையாளங்க தான், உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி என்னை சுற்றி நடந்த சம்பவங்கள் தான் கோர்வையாக அந்த கதை. ஏன்னா நான் வந்து சின்ன வயசில் இருக்கும்போது என் கூட விளையாண்டுக்கிட்டு இருந்த முருகேசன், கட்டஸ்கி, தமிழ்ச்செல்வன், தமிழ்ச்செல்வி, முத்துசாமி, இவங்கெல்லாம் திடீர்னு காணாமல் போயிட்டாங்க. எங்கடா போனாங்க, என்னடா ஆச்சுன்னு அப்படின்னு திடீர்னு பார்த்தா வேற ஒரு பேரில் இருக்காங்க. அந்த பேரை நம்ம சரியாக தெரியல வச்சுருக்குறோம்.
அங்கே போயிட்டு என் கூட என் சாமியை கும்பிட்டுட்டு என்னுடைய குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு அண்ணன் தான் சொல்லுவான் முதல்ல இந்த உலகத்துக்கு முதல்ல சொன்னது சாமிங்கிறது வேறு யாரும் இல்லை நம்ம முன்னோர் தான். அங்கே போனவன் நம்ம முன்னோரையே அப்புறம் திட்ட ஆரம்பித்தான். அந்த வழி தான் இந்த படம். ஆனால் இது ஒரு மத படமானா கிடையாது, இது ஒரு பேய் படம் தான், ஒரு ஹாரர் மூவி. இது ஒரு ஹாரர் மூவி. இந்த படத்துக்கு இன்னைக்கு கதாநாயகர்கள் பார்த்திங்கன்னா பாடலாசிரியர்களும் இசையமைப்பாளரும். இந்த பாடலாசிரியர் வந்து நமக்கு வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குதுன்னு எனக்கு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கே தெரியாமல் தான் இருந்தது. ஏன்னா ஒரு பாடலா அசாத்தியமான ஒரு பாடல் இருந்தார். அந்த பாடம் ஆத்தாவும் சேலை அந்த ஆகாயத்தை போல அப்படின்னு ஒரு பாட்டு வரிகளை பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும். அந்த சேலை எதுக்கெல்லாம் பயன்பட்டுச்சுன்னு, ஏன்னா இது எல்லாமே அதில் பாதி வரிகள் நமக்கும் சம்மந்தம் இருக்கும். அந்த நீச்சல் அடிக்கிறதுக்கு இடுப்பில் கட்டி நீச்சல் படித்தது, அப்பனுக்கு வந்து போத்துனதுக்கு, அப்புறம் வந்து கையில் காயம்பட்டினத்தை கிழிச்சு கட்டுறதுக்கு, தொட்டில் கட்டி ஆட துள்ளி அப்படின்னு துளி கட்டி தாளாட்ட அப்படின்னு எல்லா வரிகளும் இருக்கும். கடைசியாக பார்த்தா செத்தாலும் போத்த வேணும் அப்படின்னு அந்த சேலை வச்சுருப்பாங்க. இல்லை ஒரே ஒரு வரி என்னென்னா, எங்கள் ஊரில் அதாவது நம்ம தமிழருடைய மரபிலே அதுதான், யாராவது இறந்துட்டா அந்த நீர்மாலை எடுத்துகிட்டு போவாங்க. நீர்மாலை எடுத்துகிட்டு போயிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா அந்த தாயுடைய சேலை விரிப்பாங்க. ஏன்னா தாயுடைய சேலை, ஏன்னா வந்து நீர்மாலை வந்து ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அவங்க அதுக்கப்புறம் கடைசியாக குளிப்பாட்டுறது. அப்போ அந்த வரும்போது அந்த காலில் வந்து இது பட்டு அவனுக்கு அவனுக்கு வலி வந்துடக்கூடாது அப்படிங்குது. உலகத்தில் பெரிய புனிதமானது இல்லையா தாய், சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவள். அதான் கடைசி அந்த நீர்மாலை போயிட்டு வரும்போது விரிப்பாங்க. விரித்து கொண்டு வந்து அதுக்கப்புறம் அந்த சடங்கெல்லாம் செய்வாங்க. அந்த பாட்டு அதே மாதிரி அப்படி ஒரு தாய்மை எழுந்த பாட்டை என் படத்தில் ஒரு பாட்டு எழுதியிருக்கிறாரு. அந்த குழந்தைகளை வச்சு ஒரு பாட்டு இருக்கும், காடு எங்கள் வீடு தான் அப்படின்னு அந்த பாட்டு எழுதியிருக்காரு. நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க. அதுலேயும் அதே மாதிரி வரிகள்லாம் இருக்கும். மேடு பள்ளம் எல்லாமே எங்களுக்கு மெத்த போல, ஆடு கூட அத்தை போல பேசுமேன்னு ஒரு வரி எடுத்துருப்பாருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, தாய் கூட நம்மளை வந்து கோவப்படும் போது அடிச்சிருவாங்க, அத்தை அதை செய்ய மாட்டாங்க. ஏன்னா எனக்கு அது ரொம்ப அந்த வரி பாதிச்சிச்சு. ஏன்னா எனக்கு ஒரு அத்தை இருந்தாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க பிள்ளைங்கள்லாம் பாம்பேக்கு போயிட்டாங்க. பாம்பே போனதுக்கப்புறம் எங்களுக்கு வயதான காலத்தில் அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கூட்டிகிட்டு போனால் அவங்களுக்கு இந்த இறக்குற தருவாய் வரும்போது எனக்கு ஊருக்கு போய் ஆகணுங்கிறாங்க. ஊரில் உங்களுக்கு யார் இருக்கிறா பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது என் தம்பி பசங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் நிஜமாகவே உணர்ச்சி பட்டு அழுதேன். போய் அவங்கள போய் பாம்பேல போய் ஃப்ளைட்டில் கொண்டு வந்தோம். அது மாதிரி அந்த அத்தையோடைய பாசத்தை அந்த பாட்டில் ஒரே வரியில் சொல்லியிருப்பார், ஆடு போல் பாசம் காட்டும், அந்த அத்தை போல் பாசம் காட்டும் ஆடு அப்படின்னு. அதே மாதிரி நிறைய வரிகள் அந்த அந்த பாட்டில் நிறைய இருக்குது. நீங்கள் பார்த்தீங்க, மிகப்பெரிய உண்மையில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து அவரை எனக்கு அறிமுகப்படுத்தின ஒரு கேமராமேன் சுகுமார் அவர்கள். ஏகாதசின்னு சொன்னேன், நான் அதை சரின்ட்டேன். ஆனால் அவர் இந்த ஒத்த பாடல் அதே மாதிரி அந்த பாட்டை பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் திருவுடையான் அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த தபலை வாசிச்சுட்டே படிச்சிருப்பார். பிரமாதமாக இருக்கும். அந்த அண்ணன் பாட்டு அண்ணன்னா அந்த பாட்டை ஃபுல்லாக பாடி காட்டுவார். நம்ம அது அண்ணனுக்கு தான் அது வந்து வரும். அடுத்து பார்த்திங்கன்னா அந்த இந்த பாட்டில் அந்த படத்தில் மிகப்பெரிய ரோல் வந்து இசையமைப்பாளர் தீபன் சக்கரவர்த்தி அவர்கள். நான் வந்து அந்த வீராய் மக்கள்னு ஒரு படம் பார்த்தேன். பாட்டு கேட்ட உடனே அவரை பார்க்கணும், அவர் தான் நமக்கு படத்துக்கு இசையமைக்கணும் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி அவர் இசை பிரமாதப்படுத்திருக்காரு. அதில் பின்னணி இசை எனக்கு மிரட்டிருப்பார். ஏன்னா இது ஆர்ஆர் மூவி இல்லையா, அது இசை தானே பெரிய விஷயமா இருக்கும். அதை அவர் மிரட்டி இருப்பார். அதே மாதிரி அடுத்தது நம்ம சொல்ல வேண்டியது கேமராமேனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அவர் தரையில் படம் இருக்கிறத விட மலையை பார்த்துட்டாருன்னா மலையில பரப்பார். அப்படியே அவர் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மைனா, கும்கி எல்லாமே மலை சார்ந்து தான் அவருக்கு ரொம்ப அல்வா சாப்பிட்ற மாதிரி பிரமாதப்படுத்திருப்பார். அங்கே ட்ரோன்ஸ் பறந்ததோ இல்லை, இவர் பறந்துருப்பார். எனக்கு வந்து அவ்வளோ பெரிய காட்சி. ஏன்னா அண்ணன் வந்து அந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு சொல்லியிருக்காரு, யார் கேமரா அப்படின்னு கேட்டிருக்காரு. அண்ணன் சீமன் அந்த ஷாட்டை வந்து அவருக்கு அந்த ட்ரெயிலர் காட்டும்போது சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு பிரமாதப்படுத்திருக்காரு. அடுத்தது இந்த படத்துடைய ஹீரோ விமலை வேலை வாங்குற மாதிரி வேறு எந்த ஹீரோவும் வேலை வாங்க முடியுமான்னு எனக்கு தெரியலை. நம்ம நிறைய ஹீரோ வச்சு படம் எடுக்கலை. ஏன்னா அந்த சில விஷயங்கள் நம்ம சொல்லும்போது அந்த களவாணியில் சொல்லுவார்ல, அந்த பொண்ணுகிட்ட வந்து அந்த நீ கட்டிக்க மாட்டேன்னு சொல்லுவேன், நெருங்க மட்டும் வேணுமான்னு அந்த வாயிலே பேசுவார். வேண்டாம்மா அப்படிம்பார். அதே மாதிரி நம்ம கதை சொன்ன உடனே நம்ம டைலாக் சொன்னால் இதானே அப்படிம்பார். ரொம்ப பிரமாதமான ஒரு கலைஞரை வந்து விமல். அடுத்து சாயாதேவி,
அவங்க வந்து அவங்களும் வந்து சளைக்காமல் அந்த அண்ணனுக்கும் தம்பிக்கு தங்கச்சி அவங்க அண்ணனா கேமராமேன் சுகுமார் இதில் நடிச்சிருப்பார். நம்ம தங்கை அவர் நடிச்சிருப்பார். போட்டி போட்டு அடிச்சிருப்பாங்க. அடியெல்லாம் சண்டைலாம் போடும்போது பார்த்தீங்கன்னா நானும் சில நேரம் பயந்துருவேன். ஏன்னா அது அந்த பொண்ணு இவர் கை தான் பிடிச்சானே காணும், கழுத்தை பிடிச்சிட்டு ஓடி சுற்றி ரூம்லாம் அடிச்சு எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. இங்கே இருக்கார். அதே மாதிரி எனக்கு அடுத்த ஜோடி வேர் அண்ட் சேஸ்விதா ரொம்ப அந்த படத்துக்கு எனக்கு சப்போர்ட்டிங்காக இருந்தார். அந்த மிரட்டிருப்பாப்பில் ஒவ்வொரு இந்த பாட்டில் கூட பார்த்தீங்க, அங்கே நின்று மிரட்டுவாங்க அந்த படத்தில். அவங்க ரொம்ப பிரமாதப்பட்டிருந்தாங்க. அடுத்தால கூல் சுரேஷ். நான் தான் கூல் சுரேஷ்கிட்ட சொன்னேன், கூல் சுரேஷ் நீங்கள் தரையில் நடிக்காதீங்க, நீங்கள் திரையில் அடிங்க, நீங்கள் உங்களுக்கு நல்லா நடிப்பு வருது, நீங்கள் கோமடி மாதிரி இது மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படிம்பேன். இப்போ கூட நம்ம அந்த சத்தியமாக அந்த வேஷம் போட்டுங்க வரக்கூடாதுன்னு தான் சொல்லியிருந்தேன். அவர் வந்துட்டார். ஏன்னா அவரை பிறவி குணம் மாதிரி அது சிலலாம் அவர் கூட வந்துட்டான்னு தெரியல, தடுக்க முடியல. உண்மையில ஒரு பிரமாதம் நடிகை. படத்தில் அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அருமையாக நடிச்சிருப்பார். அடுத்தது எடிட்டர் புவன். அதில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் காட்சி ஒவ்வொரு காட்சியும் அடுத்தடுத்த இந்த விசாரணை காட்சியெல்லாம் அருமையாக பண்ணியிருப்பாப்புல. நம்ம எடுத்துன்னு கொடுத்துட்டோம், அதை கட் பண்ணி அந்த ஷார்ட்டை அங்கே போட்டு இது இங்கே போட்டு இந்த சீன் அங்கே போட்டு அப்படி இது என்ன பண்ணலாம் அப்படின்னு பண்ணும்போது அவர் கட் பண்ணி இருங்க ஒரு நிமிஷம் சரிங்க அப்படின்னு அவர் கட் பண்ணி அந்த சீனை கொண்டு வருவார். பிரமாதமாக செஞ்சிட்டார். மிக முக்கியமான கதாபாத்திரம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபாதர். எங்கள் ஃபாதர் வந்து எம்எஸ் பாஸ்கர் சார் நடிச்சிருந்தாலும் அது உண்மையிலே ஆஸ்வால்ட்டுன்னு நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது எனக்கு ஃபாதராக இருந்தவர் ஆஸ்வால்ட். அவரே மாதிரி தான் இருப்பார். நான் அந்த ஃபோட்டோ கூட அவருக்கு அனுப்பியிருந்தேன். எங்கள் ஃபாதரை தான் அவர் ஆஸ்வால்ட்டு. அவர் ஆஸ்வால்ட்டாகவே வாழ்ந்திருப்பார். அந்த படத்தில் மிகப்பெரிய போன். அது வந்து அது நம்ம யாருமே மறுக்க முடியாது. அதுக்குனால எனக்கு அவருக்கும் சில பிரச்சனைகள் வரலாம் அப்படின்னு கூட எல்லோரும் சொன்னாங்க. அதெல்லாம் வராது. ஏன்னா நம்ம கடைசியாக என்ன சொல்கிறோன்னா, இந்த மண் சார்ந்து, இந்த மண்ணுடைய அடையாளம் சார்ந்து, இந்த மண்ணுடைய இனம் சார்ந்து தான் வாழ சொல்கிறோம் தவிர வேறு எதுவுமே நம்ம சொல்லலை. ஏன்னா இந்த மாதிரி வாழும்போது தான் இது மனிதனுக்கு மனிதன் பிரச்சனை வராது அப்படிங்கிறது நம்ம அதை சொல்லியிருக்கோம். அதனால் அதை அவர் பிரமாதமாக நடிச்சிருப்பார். என்கிட்ட அது இந்த சுகுமார் கூட ஒரு டைலாக்லாம் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக அடிச்சுட்டு போயிடுவார். ஃபாதர் உங்களுக்கு திருநெல்வேலி தானே அப்படிம்பாரு. ஆமாம், அதுக்கு என்ன இப்போ அப்படிம்பாரு. எப்படி கண்டுபிடிச்சேன் பார்த்தீங்கன்னா அப்படின்னு காதல் சுகுமார் கேட்பாப்புல. எப்படி கண்டுபிடிச்ச ஃபாதர்? திருநெல்வேலி தான் பாசைக்கும் ஃபாதருக்கும் ஃபேமஸான ஒரு ஆச்சுல்ல அப்படிம்பாரு. அசால்ட்டாக ரொம்ப அசால்ட்டாக பண்ணிட்டு போயிடுவார். எனக்கு உண்மையிலே எனக்கு ரொம்ப, ஏன்னா எம்எஸ் பாஸ்கர் சார் தான் நடித்தால் மட்டுமல்ல, தன்னை முதல்ல வந்து எல்லாரையும் நிற்க வச்சு அவங்களையும் என்னை அடித்து காட்ட சொல்லுவார். அதனால் உண்மையில் பிரமாதமான ஒரு நடிகர். அதை நம்ம சொல்ல வேண்டியதில்லை. அவரை வந்து அண்ணன் சுகாலாம் சொல்லுவார், அவர் சிவாஜி மாதிரி தான் அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு ஒரு நல்ல நடிகர். அடுத்து இப்போ நம்ம மனோஜ்குமார் சார் வந்து மிகப்பெரிய கேரக்டர் அந்த படத்துக்கு அப்புறம் தெரியும். ஏன்னா அவர் தான் இந்த படத்தில் அந்த கதையில் விமர்சிக்க ஒரு கேரக்டராக நடிச்சிருப்பார். அதனால் எனக்கு வந்து ஏன்னா அந்த படத்துடைய மெயின் கதாநாயகனே அவர் தான். ஏன்னா ஒரு எங்கள் ஊரில் நடந்த சம்பவம், அவருடைய பேர் வச்சுருந்த கதாபாத்திரம்னா ஊர் எங்கே போகுது, அங்கே போனோடனே அவருடைய என்ன வாழ்க்கை நடந்தது, அதுக்கப்புறம் ஏன் அந்த ஊருக்கு திரும்பி வராரு அப்படிங்கிறது எல்லாம் அந்த அவர் சுற்றி வரும். அதனால் சார் மிகப்பெரிய கதாபாத்திரம். அடுத்தது இந்த விழாக்கு எனக்கு வருகை இந்த ஆதிரா இருக்கிறாங்க. ஆதிரான்னா ஐயோ கோவிசர்லாம் மிஞ்சிருவாங்க ஒரு கட்டத்தில். ஐயோ என்ன ஃபெலிக்ஸ் வந்துட்டானே அப்படின்னு குதிப்பாங்க. பிரமாதமாக அவங்களுடைய நடிப்பு. அடுத்தது இந்த விழா சிறப்பிக்க வந்து நான் அண்ணன் தேனப்ப சார் அவர்களை அடிக்கடி எல்லா படத்துக்கும் அவரை கூப்பிடுவேன். அது ஏதோ ஒரு காரணத்தினால தவிர்த்து தள்ளி போயிட்டு இருந்தது. எல்லாம் இதில் விழாக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல இங்கே படத்துலையும் அது நான் அண்ணன் கூட, ஏன்னா அண்ணன் ஒரு பிரமாதம் நடிகர், நம்ம அதை பயன்படுத்தாமல் விட்டோம்னு வருத்தம் உண்டு. மாதிரி அண்ணன் சுகா பற்றி உங்களுக்கு சொல்கிறது இல்லை. ஏன்னா சுகா மாதிரி ஒரு வாழ்க்கையில் மனிதன் யாருக்கும் கிடைக்க மாட்டாங்க. ஏன்னா ஒருத்தனுக்கு அப்பா நல்லா அமைஞ்சா குரு நல்லா அமைய மாட்டான், குரு நல்லா அமைஞ்சா அப்பா அமைய மாட்டான்ல. அண்ணனுக்கு ரெண்டுமே கடல், தமிழ் கடல். அண்ணன் ஐயா, எங்கள் ஐயா நெல்லை கண்ணன் அவர்களுடைய தமிழ் கடலுடைய அவர் மகன். அதே மாதிரி அவருடைய குருநாதர் பார்த்திங்கன்னா பாலுமேந்திர ஐயா சார். அதனால் அவர் இந்த விழாவுக்கு வந்து அவருக்கு நன்றி, இயக்குனர் அவங்களுக்கு நன்றி. அடுத்து மெயின் வந்து எல்லாத்தையும் பேசிட்டு போனாலும் எங்கள் அண்ணனை பற்றி, ஏன்னா
ஹீரோ சொல்லியாச்சு, இப்போ நிஜ ஹீரோ அண்ணன் சீமான். ஏன்னா நான் வந்து 2010 நினைக்கிறேன், 2010 முத்துக்குமாருடைய ஜோதியை வந்து கன்னியாகுமரியில் வந்து கொடுத்து விட அங்கே ஐயா நல்லகண்டு பெறது நிகழ்ச்சி. கன்னியாகுமரியில் பார்த்தீங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன், ஒரு ஆள் கிடையாது. ஏன்னா அந்த கடை வச்சிருக்க புறாமே மலையாளி. நாங்கள் 4 பேர் தான் நிற்கிறோம், யாருமே இல்லை. ஆனால் அண்ணன் வந்து 1.5 மணி நேரம் பேசினார். ஏன்னா தேவை இருந்தது. அதனால் அது வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பேர் கூடுறான். அப்போ என்னென்னா தேவை இருந்தது. சினிமா வந்து தான் அசாத்தியமானது. அதாவது நீங்கள்லாம் வந்து அந்த காமெடியை நினைக்கிறதெல்லாம் சாத்தியப்படுத்துறதா சினிமா. இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம இப்போ யோகேஷ் கனகராஜ் படம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் 4 பேர் கத்தி எடுத்து குத்திருப்பான், இந்த பக்கம் கடப்பாறை எடுத்து குத்திருப்பான். ஆனால் அந்த பக்கம் ஒருத்தன் பார்த்து அதுக்கப்புறம் துப்பாக்கி எடுத்து சுட்டுருப்பான். ஆனாலும் அதுக்கு அப்புறம் தாண்டி போயிட்டு நின்று பீரங்கி எடுத்து சுடுவாப்பில்ல. ஏன்னா அங்கே வந்து தேவை இருக்கும். ஏன்னா இந்த ட்ரக்ஸ் மாஃபியா இருப்பாங்கல்ல, அவனை அடிக்கணும்னு. ஆனால் அவருக்கு கற்பனை கெட்டாத விஷயம்தான், ஆனால் அவனை கொல்லணுமே எதிரியே அப்படின்னு இருக்கும் இல்லையா. ஏன்னா அதுக்கப்புறம் அதே மாதிரி அவர் இந்த கத்தி படத்தெல்லாம் பார்த்துருப்பாரு. அதில் சாத்தியமே இருக்காது. ஒரு லாரியில் போட்டு அவ்வளோ ஒரு அதில் உயிரோட போனாலே நம்ம அவ்வளோ தூரம் பயணிக்க முடியாது. லாரியில் போட்டு அத்தனை ஆஃபீஸரில் போட்டு கொண்டு போகல. ஏன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா போய் ஆகணும், ஸ்டேஷனில் போய் அங்கே ஐயா வாங்க காப்பாற்றுங்க பார்ப்பான். அவனுக்கு அங்கே தேவை இருந்தது. அதே மாதிரி அவர் ஒரு மகா அங்கேருந்து எங்கள் அப்பா வருவார்னு தேடிட்டு இருக்கோம். இப்படி ஒரு தேவை இருக்கும்போது சாத்தியப்படாதெல்லாம் நம்ம வந்து செய்யணும் அப்படின்னு ஒரு தோணும். அதுதான் அண்ணா செஞ்சாப்புல. ஏன்னா நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உங்கள் பத்திரிகையாளர் தானே, ஒன்று நான் சொல்ல வேண்டியதில்லை. இருந்தாலும் எம்ஜிஆருடைய படம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும். ஹீரோனி குளத்தில் குளிச்சுட்டு இருப்பாப்புல. குளிச்சுட்டு இருக்கும்போது கேமரா சுற்றி காட்டிடுவா, காடாக இருக்கும், யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனால் வில்லன் வந்து அவரை வந்து அந்த அம்மாவை கெடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சோடனே எங்கேயோ இருக்கும்னு தெரியாது, விழுது ஆலமரத்தை விழுத்து பிடிச்சி நேரே வந்து காப்பாற்றுவார். ஏன்னா அப்போ உடனே மக்கள் அது கேட்கல. அது வந்து ஏன் கேட்கலன்னா அது அவங்க தேவைப்பட்டது. அதே மாதிரி தான் இந்த எங்கே இந்த கத்தி சண்டை எம்ஜிஆர் கத்தி சண்டை போடும்போது கத்தி வந்து கீழே வந்துடுது. வில்லங்க போகும்போது எம்ஜிஆர் கையில் இருந்து கத்தி கீழே வந்துடுது. உடனே இங்கேருந்து தரையில் இருந்து ஒருத்தன் கத்தி தூக்கி போட்டிருக்கான். இது நகைச்சுவை தெரியும். ஆனால் அவங்க என்னன்னுது அவனுக்கு தேவைப்படுது, இவனால அதை செய்ய முடியும்னு நம்ம அவன் கத்தி எடுத்து போடுறான். ஆனால் அதுக்கப்புறம் நிறைய பேர் சினிமா போகும்போது கத்தியை கொண்டு போனான்னு சொன்னேன். ஏன்னா எம்ஜிஆர் கையிலேருந்து அந்த படம் இல்லை, எந்த படத்தில் போனால் நீ கத்தி கிளம்பி நான் கத்தி கொடுக்கணும் அப்படின்னு. ஏன்னா இந்த கத்திங்கிறது என்னன்னா அவன் தன் பாதுகாப்புக்கு வச்சது. அவன் தன் பாதுகாப்புக்கு வச்ச கத்தியை அவன் எடுத்து எம்ஜிஆர் அங்கே வீசுறான், திரையா இருந்தாலும். அதே மாதிரி இந்த நான் இந்த கத்தி எடுத்து வீசினேன் யாருக்காகனா சீமானனுக்காக. எல்லாரும் சுற்றி இருக்கலாம் சொல்லுவான், என்னடா கிணத்தனமா இருக்குது, அவன் பேசுறதெல்லாம் வந்து நம்புற மாதிரியா இருக்குது, இதெல்லாம் சாத்தியமாடா பண்ணும், இதெல்லாம் ஆகுமாடா, இதெல்லாம் நடக்குமாடா அப்படின்னு பேசுவான். ஆனால் நான் எல்லார்ட்டும் சொல்லுவேன், இங்கே ஒன்று தேவை இருக்குது, இங்கே தமிழ் தேசியம் ஒன்று தேவை இருக்குது, அதுக்கு வேற எவ்வளவுமே இல்லை, சீமான் தான் இருக்கிறாப்புல, சீமான் தான் இருக்காப்புல நான் எல்லார்ட்டும் சொல்லுவேன். யாருமே இப்பெல்லாம் கேட்கல. அதாவது இப்பவும் சொல்கிறான், நிறைய அரசியல்வாதிலாம் சொல்கிறான், இல்லை என்னடா இது எப்படி பேசிட்டே இருக்காப்புல, எப்படி பேசிட்டே இருக்காப்புலன்னா. ஆனால் மக்களுக்கு தெரியுது இவன் தேவை அப்படின்னு. அதனால தான் இன்னைக்கு கிட்டத்தட்ட 40 லட்சம் வாக்கு வாங்கினாப்புல அண்ணன். அதே மாதிரி இப்போ இன்னொரு நான் என் படத்தில் அதை தான் பேசியிருக்கேன். என்ன படத்துலன்னா கடைசி அங்கே தான் கொண்டு வரேன். இன்னொரு 40 லட்சம் வாக்கு இருக்குது. அது எங்கன்னா அந்த வாக்கு ஏன் வராமல் இருக்குன்னா மக்கள் அந்த 40 லட்சம் பேர் போடுறதுக்கு இருக்கான். அவனை வந்து யார் தடுத்துட்டு இருக்கான்னா அது நான் இந்த ஒரு சபை அப்படின்னு சபையில் இருந்து ஐயா அவனை போட்டுறக்கூடாது, அவனை போட்டுறாதீங்க, பிஜேபி வந்துரும்பா. அதே மாதிரி ஜமாத்தில் இருந்து போட்டிங்கன்னா பிஜேபி வந்துரும்னு சொல்லி அந்த 40 லட்சம் வாக்கை விடாமல் வச்சுட்டு இருக்காங்க, தடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் இந்த அண்ணன் ஒரு ஆள் தாங்க இந்த 2 வித விஷயம். இஸ்லாமியர்கள் என்ன சொந்தம், இஸ்லாமிய தன்னை என் தம்பி அப்படின்னு சொன்ன ஒரே ஆள் அவர் தான். மற்ற கட்சிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சிறுபான்மை பிரிவுன்னு வச்சிருப்பான். இவன் தான் சொன்னான் பெரும்பான்மை, அவன் பெரும்பான்மை தமிழன் சொன்ன ஒரே ஆள் அவர் தான். அதே மாதிரி சாதிகளில் பார்த்தீங்கன்னா எல்லா கட்சியிலுமே தலித்து பிரிவு, அந்த பிரிவு, இந்த பிரிவுன்னு இருக்கும். அண்ணன் சத்தியமாக நானே போய் கற்றுக்கிட்டதும் இது பண்ண என்னன்னா அங்கே எந்த சாதியாக இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பி மாமா மச்சான் சித்தப்ப பிரிப்பன் தான். நாம் தமிழர்ல மட்டும்தான் அது, வேற எந்த கட்சியிலும் கிடையாது. ஸோ இங்கே என்ன இருக்குது, தேவைப்படுது இந்த மாதிரி விஷயங்களை வேற எவனும் செய்ய முடியாது, உலகத்தில் யாருமே செய்யலை. அப்போ அது தேவைப்படுறதுனால ஒருத்தன் வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்கிறத விட்டுட்டு அவன் என்னன்னா அவன் சீமான் பேசுகிற அரசியல் எவனும் பேச மாட்டான். எவனும் பேசாமல் அவனுக்கு குறை சொல்கிறவனு சொல்கிறான், வெத்தால சொல்லலாம் குறை சொல்கிறவன்லாம் வேற
என்னதான் கிடைக்கும்னு பார்த்து ஒரு மற்ற விஷயங்கள்லாம் பேசு அவரை வந்து வீழ்த்த நினைக்கிறது. ஆனால் வீழ்த்த முடியாது. ஏன் தெரியுமா? அவன் பிடிச்சிட்டு இருக்க ஒரு சங்க பிடிச்சிட்டு இருக்க அவனை யாரை எதிரியை அப்படி சங்க பிடிச்சிட்டு இருக்கா. அவங்களும் மாற்றி மாற்றி அவங்கள வந்து வீழ்த்த நினைக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா அந்த நான் ஒரு கதையோடு முடிச்சிடுறேன். ஏன்னா அந்த 40 லட்சம் வேற அந்த வாக்குகள் வராமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொல்கிறேன்னா, எங்கள் ஊரில் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது 6 மணிக்கு மேலே வெளியே ஊரில் எல்லாம் சொல்லுவாங்க, 6 மணிக்கு மேலே வெளியே வராதிங்க, 2 கண்ணை வந்துடுவான், 2 கண்ணை வந்து பிடிச்சிட்டு போயிடுவான், 2 கண்ணை வந்து பிடிச்சிட்டு போயிடுவான்னு. சரி, அந்த 2 கண்ணை எங்கேருந்து வரான்னா 3 கண்ணிலேருந்து வரான் அப்படிம்பான். நாங்களும் பார்த்துட்டு சின்ன நேரத்தில் பயந்துக்கிட்டே இருந்தோம். ஊருக்காரங்க யாரும் ஊருட்டு 6 மணிக்கு மேலே வர மாட்டாங்க. ஆனால் அந்த ஊரில் திருட்டு போயிட்டு இருந்தது, கலாண்டு இருந்தாங்க. யாரா கண்டுபிடிக்கலாம் பார்த்தா கடைசியில் பார்த்தா இந்த எவன் 2 கண்ணு வருவான், எவன் 3 கண்ணுலேருந்து வரான்னு எவன் சொன்னானோ அவன் தான் திருடி இருக்கான். அதே மாதிரி இங்கே பிஜேபி வந்துடும் மட்டும் இங்கே திருடிட்டு இருக்காங்க. இந்த நான் கடைசியில் 2 கண்ணா நம்ம யோசிக்கல. ஏன்னா எல்லா மனுஷனும் 2 கண்ணு தானே இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கல. இந்த 3 கண்ணு பார்த்தா 3 கண்ணு ஒரு பாலம் இருக்குது எங்கள் ஊரில். அந்த 3 கண்ணு பாலத்திலேருந்து வரான்னு சொல்லிட்டு இவன் எங்களை ஏமாற்றி விட்டுட்டான். அது மாதிரி ஏமாற்றி இந்த அண்ணன் சீமானுக்கு இந்த 40 லட்சம் வாக்கு விழாமல் அவங்க பார்த்துக்கிட்டு பயங்காட்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் அதனால எவ்வளோ பெரிய இழப்புன்னா இங்கே எல்லாத்தையும் நம்ம இழந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த படத்தில். அதுக்கு தான் இந்த 40 லட்சம் கதை தான் இந்த படம். இந்த 40 லட்சத்தும் இந்த அண்ணனுக்கு வரணும். அதுதான் அதுக்காண்டி நான் அது அரசியல் படம் கிடையாது. படத்தில் நான் எங்கேயுமே அரசியல் பேசலை. ஆனால் நான் என் மண் சார்ந்த அடையாளம், காதல் எல்லாம் பேசியிருக்கேன். ஒரு பாத்திமா, ஒரு பரமசிவங்கிற பாத்திமா, அந்த பாத்திமாங்கிற பொண்ணு ஒரு பெண் இல்லையா, அந்த பெண் நினைக்கிறா நான் என் ஊர்லேயே அடையாளத்தோடு வாழணும், நான் பிறந்த ஊரில் வாழணும்னு ஆசைப்படுறேன். கடைசியில் அவனோட ஆசை நிறைவேறாமல் போயிருது. இதுக்கு காரணமாக இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த அடையாளங்களை இழந்து போன அந்த மதங்களும் அது மதத்தை வச்சு நடக்கிற அரசியல்களும் தான் இருக்குது. அந்த அரசியல்களை நம்ம இதில் பேசலை. இந்த காதலையும் அந்த பேய் ஹாரர் மூவியாக சொல்லியிருக்கிறோம். ஏன்னா நான் நிறைய பேசோட அண்ணன் சினிமா பற்றி பேசணும், நான் அரசியல் பேசணும் நல்லா நினைக்கிறேன். அதனால் இதோட என்ன முடித்துக் கொள்கிறேன். இந்த படம் உறுதியாக நான் நம்புகிறேன். திரையில் இப்போ நான் இவ்வளோ பேசுகிறனால எனக்கு திரை கிடைக்காம போகக்கூட பிரச்சனை கூட இருக்கலாம். அந்த பயம் எனக்கு இருக்குது. ஆனால் நான் பயப்படலை. ஏன்னா நான் வந்து எனக்கு கூட அண்ணன் சீமான் இருக்காப்புல. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து தமிழ் குடிமகன் எனக்கு திரை கிடைக்காம, தேட்டர் கிடைக்காம எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தது. அப்போ அண்ணனோட சின்ன அண்ணன் தம்பின்னா சண்டை இருக்கும், எல்லாமே இருக்கும் இல்லையா, அதில் விலகி இருந்த அந்த நேரம். ஆனால் இப்போ அப்படி இல்லை, அண்ணன் இருக்கிறாப்புல. ஏறி அடியா ஏன்னா சீமான மாதிரி ஒரு ஆள் ஒன்றும் நம்பிக்கை கொடுக்க எவனுமே கிடையாது உலகத்தில். எதுனாலும் சரி இறங்கி ஆடுறா அப்படின்னு நம்பிக்கை உங்களுக்கு தேவை என்னது? இப்போ நீங்கள் ஒரு மருத்துவமனைக்கு போகிறீங்க, ஒரு டாக்டர் மருந்து கொடுக்குறனால என்ன சொல்லுவான், இது சாப்பிடுங்க சரியாயிருன்னு சொல்லுவான்ல. அது சரியாகதான் அது சரியாகணும். அந்த வார்த்தை சொன்ன உடனே அவனுக்கு பாதி நோய் போயிடும். அது மாதிரி தான் இறங்கி ஆடுறா எல்லாம் சரியாகும். ஏன்னா எனக்கு முதல்ல சொன்னது ஏதாவது பெருமையாக நம்ம பேசினா, டேய் நம்மளை பற்றி நாமளே பெருமையாக பேசலாம்னு எந்த நாயிட நம்மளை சொல்லுவான் அப்படிம்பாரு. அது மாதிரி நாம் எல்லாத்துக்கும் பெருமை சொல்லலாம். நம்ம பெருமையை சொல்லாமல் அடுத்தவனை எல்லோரும் பெருமையாக சொல்லிகிட்டு இருப்போம். அது வந்து ரொம்ப தாழ்மனப்பான்மையிலான ஒரு விஷயம். அதனால் மற்றவங்கள பெருமையாக சொன்னோன்னே அப்போ நம்ம தலைமைக்கு தகுதி இல்லாத ஆள் அப்படின்னு மற்றவனை பெருமை பேசினா அவன் தலைமைக்கு வந்துடுவான். இது எல்லா இடத்துலையுமே, நம்ம வீட்லேயும் சரி, எல்லா இடத்துலையுமே சரி. நீங்கள் நமக்கு எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது, எவ்வளோ அறிவு இருக்குங்கிறது நம்ம வந்து நிரூபிச்சுட்டே இருக்கணும். இல்லைன்னா நம்ம காணாமல் போயிடக்கூட வாய்ப்பு இருக்குது. அதான் நடந்துகிட்டு இருக்கு உலகத்தில். உறுதியாக இந்த படம் வெல்லும். வெல்ற நிகழ்ச்சியில் ஒரு சக்ஸஸ் மீட்டில் நான் அவங்களை எல்லாரும் பத்திரிகையாளர் உறுதியாக சந்திப்பேங்கிற அசாத்திய நம்பிக்கை சீமான் மேலே மாதிரி அவரை துணையை வச்சு சொல்கிறேன். ஏன்னா சாத்தியப்படாதெல்லாம் சாத்தியப்பட்டு அவன் இல்லை சீமான். அதனால் நானும் சொல்கிறேன், உறுதியாக இந்த படம் வெல்லும். அது நீங்கள் எல்லோரும் என்னை சக்ஸஸ் மீட்டில் சொல்லுவீர்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். சீமான் சார் பேசுறதுக்கு முன்னாடி இசை வெளியீடு பண்ணிடலாம் அப்படிங்கிறது டீமினுடைய கோரிக்கையாக இருக்கு. சார் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம், அதனால ஒட்டுமொத்த குழுவும் மேடையில் இருக்கீங்க. எல்லாருமே எழுந்து இந்த தருணத்துக்காக காத்துட்டு இருக்கோம். ஸோ அதனால இசையை வெளியிடணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசையாக இருக்கு. இசக்கி கார்வண்ணன் அவர்களுடைய தயாரிப்புல மற்றும் இயக்கத்துல விமல் அவர்கள் நடித்திருக்கக்கூடிய பரமசிவன் ஃபாத்திமா, அதனுடைய இசை வெளியீடு இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. பெரிய பெரிய வாழ்த்துக்கள் ஒட்டுமொத்த குழுவுக்குமே. இந்த படம் ஜூன் 6ஆம் தேதி திரையரங்குகளை வெளியாகுது. உங்களுடைய ஆதரவும் அன்பும் கண்டிப்பாக இந்த படத்துக்கு தேவை.
இந்த படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் இங்க இருக்கக்கூடிய டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும், ஆக்டர்ஸாக இருக்கட்டும், பல விஷயங்கள் சொன்னாங்க. அதை தாண்டி தியேட்டர்ஸ் நீங்க போய் பார்த்து அந்த எக்ஸ்பீரியன்ஸை எங்களுக்காக ஷேர் பண்ணுங்க அப்படிங்கிறது எங்களுடைய அன்பான வேண்டுகோளாக இருக்கு. மீண்டும் இந்த குழுவுக்கு ஒரு பெரிய நன்றி. காத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு பொலிட்டீஷியனாக எவ்வளோ டைட்லி பேக்ட் ஸ்கெடியூல்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இருந்துமே சினிமா மீதான ஆர்வம் அதனுடைய மிகப்பெரிய உதாரணமாக தான் இந்த மேடையில் நீங்க இருக்கிறத நாங்க பார்க்குறோம். மீண்டும் ஒரு ஒரு பெரிய நன்றி சார் இங்க வந்ததுக்கு. அண்ட் உங்களுடைய பேச்சு கேட்கறதுக்காக ரொம்ப வியப்போட பல பேர் காத்துட்டு இருக்காங்க. அதுல நானும் ஒருவள். நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய அண்ணன் சீமான் அவர்களை அன்போடு அழைக்கிறோம், படத்தை பத்தி பேசுவதற்காகவும் எங்களை வாழ்த்துறதுக்காகவும். வெளியீட்டு விழா என்றாலே இசையமைப்பாளர் தான் அதனுடைய நாயகன். ஒரு சிறு வயது மிக நேர்த்தியாக இசை, அந்த இசையை கேட்கும்போதே ஒரு உற்சாகம் பிறக்குது. நான் என்னுடைய தம்பி கார்வனன்ட்டு கூட சொல்லிட்டு இருந்தேன். ரொம்ப நல்லா இசையமைச்சிருக்கிறார். அது குறிப்பாக அந்த திருமண விழாவில் நடக்கிற வந்திருக்க அந்த பாட்டும் சரி, சிவனடியார்கள் ஆடுகிற அந்த பாடலும் சரி, மிக செறிவா அந்த பாட்டை தந்திருக்கிறார். அதுக்கப்புறம் கேட்டால் அவர் பின்னணி இசையுமே ரொம்ப திறம்பட செய்திருக்கிறதா சொன்னாங்க. இப்படி ஒரு இளம் வயதில் இவ்வளவு திறமை மிக்க ஒரு இசைக்கலைஞரை பார்ப்பது ரொம்ப வியப்பாகவும் பெருமையாகவும் இருக்கு. தம்பி தீவன் சக்கரவர்த்திக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். பாடலுக்கு மெட்டுக்கு எழுதுவது என்பது ஒரு எவ்வளவு கடினமானது என்பது தெரியும். இல்லை, என்னுடைய தம்பி ஏகாதேசி ரொம்ப இளம் வயதிலிருந்து நான் அறிவேன், என்னையும் அவன் அறிவான். கம்யூனிச இயக்கங்களில் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கங்கள் நடத்துகிற கலை இரவுகளில் தான் நான் என் தம்பி, என் தம்பியுடைய ஐக்கோ எல்லாரும் நாங்கள் இணைந்தோம். இணைத்தது ஒரு கொள்கை உறவு, அதை தாண்டி எங்களுக்கு இரத்த உறவு எல்லாம். தம்பி கார்வண்ணன் குறிப்பிட்டது மாதிரி ஏகாதேசி என்றாலே அந்த ஆத்தாவும் சேல அந்த ஆகாயத்தை போல பாடலை யாரும் மறக்க முடியாது. அது இந்த தமிழ்நாடு தாண்டி உலகம் முழுமைக்கும் போய் சேர்ந்த ஒரு உன்னதமான ஒரு காவிய படைப்பு தான் சொல்லணும். தாயினுடைய அன்பை அந்த சேலையை வச்சு அவன் சொல்லியிருக்கிற விதம் அவன் ஆகச்சிறந்த கவிஞன் என்பதை காட்டும். அதுக்கப்புறம் நிறைய திரைப்படத்தில் பாடல்கள் எழுதித்தான். இந்த படத்தில் பாடல் எழுதியிருப்பது எனக்கு பெருமை, ரொம்ப மகிழ்ச்சி. அது என்னுடைய தம்பி கார்வண்ணன் படத்தில் ஒரு வளர்ந்து வருகிற இளைய இசையமைப்பாளரோடு ஒளிப்பதிவாளர் என் தம்பி துரைமுருகன் தான் அந்த காணொலியை காட்டினார். அந்த முன்னோட்டத்தை அது எடுத்தோன்னே கேட்டது இது யார் ஒளிப்பதிவுன்னு, ஏன்னா எனக்கு தெரியும் இது அப்படின்னு. அது சுகுமாரனோன்னா அதான் நினச்சேன் அப்படின்னு. அவனுடைய ஒளிப்பதிவு ரொம்ப சாதாரண ஒளிப்பட கலைஞனாக தான் வந்தான். அப்புறம் சேர்ந்து மிக குறுகிய காலத்துக்குள்ளே அதை கற்றுக்கொண்டு தன்னுடைய திறமையை வளர்த்து சிறந்த ஒளிப்பதிவாளர்களில் ஒருவராக தன்னை நிலைநிறுத்திக்கிட்டான். அவனுடைய கும்கி அதுக்கு முன்னாடி வந்த மைனா 2 படமும் மிகச்சிறப்பாக. கும்கிலாம் ஒளிப்பதிவு அசாத்தியமாக செஞ்சுருப்பான். அது நிறைய ஆற்றலை வெளிப்படுத்தினா. அப்புறம் தம்பி சிவகார்த்திகேயன் நடித்த அந்த மான் கராத்தே அந்த படத்திலேயே அவன் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒளிப்பதிவு. இதிலேயே பார்த்துருப்பீங்க, அந்த அதிகாலை அந்த ஒளியை உள்வாங்கி அவன் பதிவு செஞ்ச விதம், அந்த சூரிய ஒளியை உள்வாங்கி பதிவு செஞ்ச விதமெல்லாம் அவ்வளவு அழகாக இருக்கும். அந்த காடுகளில் வயல்வெளிகளில் அவனுடைய கருவி பயணித்து போகிற இது அவ்வளவு தெளிவாக இருக்கும். அது பேசிய தொகுத்து வழங்கியவர்களோட சொன்னாங்க, அவர் சுருக்கமாக பேசிட்டாருன்னு. அவர் தான் மொத்தமாகவே தன்னுடைய ஒளிப்பதிவு கண்களால் பேசிட்டாப்புல. என்னுடைய தம்பி என்பதில் எனக்கு ரொம்ப பெருமை. அவன் தம்பினா சும்மா தம்பி இல்லை, சொந்தமான தம்பி. அவனுடைய
அண்ணனும் ஒளிப்பதிவாளர் தான். அவனும் நிழற்பட கலைஞனா, ஒளிப்பட கலைஞனா வந்து திருப்பி மிகப்பெரிய ஒளிப்பதிவாளராக வந்து பல படங்களை செஞ்சு என் தம்பி ஜீவனுடைய தம்பி தான் என் தம்பி சுகுமார் அவர்கள். இப்போ இதில் நடித்திருக்கிற கலைஞர்கள் என்னுடைய அண்ணன் மனோஜ்குமார் அவர்கள் மிகச்சிறந்த வெற்றி படங்களை கொடுத்தார். மண்ணுக்குள் வைரம்னா அவரே ஒரு மண்ணுக்குள் வைரம்தான். முதல் படத்தில் அவ்வளோ ஒரு துணிவோடு ஒரு கதையை தொடுவதற்கு ரொம்ப துணிச்சல் வேணும். அதில் உங்களுக்கு தெரியும் எங்களுக்கு என்ன உறவு என்னன்ட்டு. ஆனால் அவர் எங்கள் அப்பாவிடமிருந்து வெளியில் வந்து மண்ணுக்குள் வைரம் படத்தை எடுத்து அந்த படத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் படம், உரையாடல், எல்லா கதாபாத்திரங்கள்லாம். முதல் படத்திலே நடிகர் திலத்தை இயக்குறதுன்னா அது சாதாரண இல்லை என்ன. ஆமாம், எங்கள் அப்பா என்ன பாடுபடுவார் பசும்பொன்னில். முதல் மரியாதை எப்படின்னு தெரியாது, நான் தான் அதுக்கு எழுத்தாளர். என்ன சொன்னாலும் எங்கள் அப்பா வந்து உரையாடலை ஏற்றுக்க மாட்டார்ல. 2 பேருக்கு ரொம்ப நேரம் சண்டை நடக்கும். அங்கே நாற்காலியில் எங்கள் ஐயா என்னையே பார்த்துப்பார். என் மேலே ரொம்ப அன்பு. என்னதாயா பிரச்சனை உனக்கும் உங்கள் அப்பனுக்கும் அப்படின்னா, இல்லைங்க நான் என்ன எழுதி கொடுத்தாலும் அதை வேணான்னு கிழிச்சு போட்டுறேன், தூர போட்டுறேன். என்ன நீ என்ன நினைக்கிற, நான் என்ன பேசணும்னு நினைக்கிறேன், எனக்கு சொல்லு, நான் டேக்கில் பேசிக்கிட்டேன். அவ அது சொல்லிடுவோம். காட்சி நடந்து வரல இந்த இடத்துல எங்கள் ஐயா எங்கள் அப்பா என்ன ஒன்றார், கட் ஓகே அப்படின்ட்டு போயிடுவாப்ல. ஏழை சொன்னோன்னே எங்கள் ஐயா அந்த வேட்டி எடுத்து தொடச்சிட்டு இப்படி தேடுவோம். அப்புறம் நான் அந்த கூட்டத்தில் நிற்பேன், இப்படி பார்த்துட்டு ஓகே அப்படின்னு கேட்பார். ஏன்னா நான் நீ சொன்னது வந்துடுச்சா அப்படின்னு, ஓகே அப்படின்னு. இவர் 2-3 தடவை இது நடந்துக்கிட்டு இருக்குது. எங்கள் அப்பா கவனிக்கல. ஒரு தடவை நம்ம ஓகே சொன்ன பிறகு வேற யார்கிட்ட ஓகே கேட்குறாரு, யாரு அப்படின்னா அப்படி திரும்பி பார்த்தா கூட்டத்தில் நான் உடனே இங்கே என்ன நடக்குது அப்படின்னு நான் ஒரு பக்கம் ஓட, எங்கள் ஐயா ஒரு பக்கம் ஓடி தெரிச்சு. அப்புறம் அது மாதிரி அவர்கிட்ட அந்த பெரிய மேதையை வந்து முதல் படத்தில் இயக்குறது என்பது சாதாரண அது ஒரு பெரிய வாய்ப்பு. மண்ணுக்குள் வைரம்னா வைரம் தான். அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் எவ்வளோ வணிக படங்கள் எடுத்துட்டாங்க, பெரிய வெற்றி படங்கள் எல்லாம் கொடுத்துட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு படைப்பாளி இதில் நடிச்சிருக்காங்க. அப்புறம் எங்கள் அண்ணன் தேனப்பன் எவ்வளோ பெரிய படங்களை தயாரித்தாங்க. அவை தன்மையெல்லாம் எங்கள் அண்ணனுடைய தயாரிப்பு தான். இப்போ பார்த்தா எங்கள் அண்ணனை பார்க்குறதுன்னா நம்ம படங்களில் பார்த்துக்கிற வேண்டியது இருக்குது. இப்போ நடிக்க வந்துட்டாங்க. ஆனாலும் எங்கள் அண்ணனை வந்து அவர் குணத்திற்கும் அவர் படத்தில் நடிக்கிறது, வில்லனாக நடிக்கிறாரு, சகிக்க முடியல. எங்கள் அண்ணன்லாம் வில்லனாக எதுக்கு நடிக்கணும் அப்படின்ட்டு. அவ்வளவு நல்ல மனிதன். தேனப்பன் வந்து ஒரு சிறந்த தயாரிப்பாளர், சிறந்த நடிகர்களோட மிகச்சிறந்த நிர்வாகி. அதனால தான் எங்கள் அண்ணன் கமலஹாசன்லாம் அவரை கூடவே வச்சுருந்தாப்புல. அப்படிப்பட்ட ஒரு திறமையான ஒரு மனிதர் எங்கள் அண்ணன் தேனப்பன் அவர்கள். அதுக்கப்புறம் எங்கள் ஐயா மகன் தொகுப்பாளர் சொன்னாங்க, உங்களுடைய தமிழ் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு. தமிழ் கடலின் மகன் வந்து தமிழ் பேசலைன்னா அப்புறம் என்ன இருக்குது சொல்லுங்கள். எங்கள் அப்பா, நான் அப்பான்னு தான் சொல்லுவேன். அழைச்சா ஐயா 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 நல்லா இருங்கய்யா என்னங்கய்யா அப்படின்னு. ஒன்றும் இல்லை ஐயா, படிக்கணுமையா, வாழ்க தமிழுடன். எல்லோரும் நம்ம வணக்கம் ஹலோ இப்படி தானே அழைப்பு எடுப்போம். நான் அழைச்சோன்னே நான் தான் தெரிஞ்சிடும், வாழ்க தமிழுடன் சொல்லுங்கய்யா அப்படி பேசுவோம். அவ்வளவு ஒரு அன்பு. தமிழ் கடல்னா தமிழ் கடல் தான். ஒன்று சொல்கிறேன், நானே எங்கள் ஐயா மைனும் நான் தம்பி படம் இயக்குறேன். நாங்கள் எல்லாம் ஒன்றா பணி செய்கிறோம். அதில் கவி பேரரசு முத்தமிழ் பேரறிஞர் ஐயா வைரமுத்துக்கிட்ட பாடல் வாங்க போகிறோம் 2 பேரும் இல்லையா ஐயம்மனே. அப்போ இங்கே இருக்குது ட்ரஸ்ட்புரத்தில். அங்கே போய் உட்காந்து பேசிக்கும்போது நான் அறிமுகப்படுத்துகிறேன் ஐயாவோட பையன் அப்படின்னு. உட்காருங்கன்னு பேசிட்டு ஐயா சொன்னது ஞாபகம் இருக்குது வைரமுத்து அவர்கள். தம்பி, கம்பன் கூட அவன் எழுதின காப்பியத்தில் கொஞ்சம் வரியை மறந்தாலும் மறந்துருப்பான், ஆனால் அப்பா மறந்துருக்க மாட்டார் அப்படின்னு இல்லையா. அவ்வளோ பெரிய அறிஞன் அவர். தமிழ் கடல்னா சும்மா இல்லை. அப்படி ஒரு பேரறிஞருடைய பெரிய தமிழ் பொக்கிஷத்தினுடைய மகன் எங்களுடைய ஐயா மகன். எனக்கு எப்போவும் எங்கள் ஐயா மகன், அவருக்கு எப்போவும் நான் அராஜகன் தான். அதெல்லாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்லணும்னா எங்கள் அண்ணன் எம்எஸ் பாஸ்கர் சொல்லி சிரிச்சுக்கிருந்தான். இவன்லாம் ஏன்டா நடிக்க வந்தான்னு சில பேரை தோணும். எங்கள் அண்ணன் ஏன் இவ்வளோ நாள் நடிக்க வரலைன்னு தோணும்.
ஒரு பின்னணி கலைஞனாவே இருந்து திரைமறைவிலே தன் குரலாலேயே பல பேருக்கு நடிப்புக்கு உயிர் ஊற்றிய ஒரு மாபெரும் கலைஞன். ஒரு காலம் அவரை கைவிடாம கொண்டாந்து நம்ம முன்னாடி நிறுத்திடுச்சு. எந்த கதாபாத்திரம்னாலும் ஆகச்சிறப்பா செய்யக்கூடிய ஆற்றல் இன்னைக்கு தமிழ் திரையுலகில் எங்க அண்ணனுக்கு தான் இருக்கு. இது பல படங்களை சொல்லலாம். அது சிறிய கதாபாத்திரம் பெருசு அப்படிலாம் கிடையாது. அதுவும் ஒரு தவம். என் தம்பி சொல்லும்போது சிவாஜி மாதிரின்னு எங்கள் அண்ணன் கூச்சப்பட்டார். நாங்கள் உங்களை சிவாஜின்னு சொல்லலை. அது மாதிரின்னா மாதிரின்னு எப்படின்னா அந்த ஈடுபாடு. உதாரணமாக இப்போ எங்கள் ஐயாட்ட சொல்கிறேன். எங்கள் ஐயாவுக்கு பசுமன் படத்தில் நடிக்கும்போது அண்ணன் சிவகுமாரை உங்களுக்கு தெரியும், அது ஒரு பிசாசு. ராதிகா மேர தெரியும், அவங்க ஒரு பிசாசு. எல்லாருமே மிகச்சிறந்த கலைஞர்கள். அந்த திரையை உயிரா நேசிக்கிற ஒரு கலைஞர்கள். இது எங்கள் அப்பா, அப்போ கண்ணன் ஐயா ஒளிப்பதிவு எல்லாம். இப்போ இவங்க என்னன்னா எப்போ படப்பிடிப்புனாலும் அதிகாலையில் ஒரு 5 மணி, அதிகாலையில் ஒரு 4 மணி அப்படி வச்சா இங்கேருந்து வண்டி போய் நாங்கள்லாம் நிற்கும்போது ஒரு நாற்காலியை போட்டு ஒரு ஆள் உட்கார்ந்துருக்கோம். அது யாருன்னா எங்கள் ஐயா நடிகர் திலகம் அவர்கள் உட்கார்ந்துருப்பாங்க. தினம் கூச்சப்படுவாங்க, என்னடா நம்ம இவ்வளவு முன்னாடி வந்தோம், அதுக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்காருடா அப்படின்னு நினச்சி இவங்க எல்லாம் கூடி பேசுகிறாங்க. நாளைக்கு எப்படியாவது நம்ம சீக்கிரம் அவருக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷமா அது முன்னாடி வந்துடணும்ட்டு. புரியுதா உங்களுக்கு? எல்லாரும் பேசி வச்சு வரும்போது அதே மாதிரி முன்னாடி நாற்காலி போட்டு உட்காந்துருக்காப்புல. என்னடே ஐயோக்கிய பிள்ளைலாம், எனக்கு முன்னாடி நீங்கள் வந்துடுவீங்களா அப்படின்னு. அந்த இதில் இத்தனை படம் நடித்தும் அந்த ஈடுபாடு, அந்த முனைப்பு, அந்த ஆர்வம் ஒரு துளியும் குறையாத ஒரு மகனை நம்ம பார்க்கவே முடியாது திரையுலகில். அது மாதிரி இப்போ எங்கள் அண்ணனுக்கு என்னென்னா எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் அந்த அர்ப்பணிப்பு முழுக்க உள்வாங்கி அந்த கதாபாத்திரத்தின் தன்மையோடு இணைந்து வெளிப்படுத்துகிற ஆற்றல் இன்றைய தலைமுறையில் எங்கள் அண்ணன் MS பாஸ்கருக்கு இணையாக யாரும் இல்லை. அது சின்ன இப்போ நீங்கள் அண்மையில் இப்போ ஓடிக்கொண்டிருக்கிற டூரிஸ்ட் ஃபேமிலி அந்த படத்தை பார்த்தீங்கன்னா கூட அந்த அந்த பையனை தம்பி சசியை இவர் கொடுமைப்படுத்துறாருங்கும்போது நம்ம கோபமா வரும். அவன் நிற்கும்போது அவன் நான் கேரளா மலையாளின்னு சொன்னது இல்லை, நான் இலங்கையிலேருந்து வந்திருக்கேன், ஈழத்தமிழன்னொன்னே சாவி தூக்கிவிட்டு வண்டிடு சேவ் பண்ண போகணும் அப்படின்னு வரல. அது இங்கிலீஷ் நடிகை. என்ன இங்கிலீஷ் நடிகை? எங்கள் அண்ணன் கருப்பாக போயிட்டானே ஒழிய அவன் இங்கிலீஷ் நடிகனுக்கெல்லாம் பெரிய நடிகன், மிகப்பெரிய கலைஞன். அவனுக்கு ஒரு வரம் வந்திருப்பாருங்க, தாத்தா காமராஜுக்கு குரல் பதிவு கொடுத்த கலைஞர். அது எவ்வளோ பெரிய இது, எப்படி சிலர் வருது இதெல்லாம். இன்னும் எனக்கு நான் ஒரு தாய் குழந்தையோட ஐயா என் புருஷன் இப்படி போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுச்சா, ஏன் பிடிச்சிட்டு போனாங்க, சும்மா பிடிச்சிட்டு போயிருக்க மாட்டாங்களே, இல்லை சாராயம் தானே பாத்தியா, சாராயம் தானே ஐயா, என் குடும்பம் கிடுமா அதுனா சேச்சே போப்போ. அதெல்லாம் கொலகார பையன் கொலை பண்ணா அவனை மன்னிக்கலாம், ஒரு குடும்பம்தான் போகும். சாராயம் வச்சா தான் ஊரே நாசமாகி போயிடும், போப்போ உடனே மன்னிக்க முடியாது அப்படிம்பாரு. அதெல்லாம் அது அந்த அவர் என்ன உடல் மொழியில் நடித்தாரோ அதே அளவுக்கு தன்னுடைய குரல் வளர்த்தால் குரல் நடிப்பில் போய் பொருத்தி பேசுறதுங்கிறது குரல் கலைஞர்கள்ங்கிறது சாதாரணம் கிடையாது. அப்படி எண்ணற்ற படங்களுக்கு உயிர் கொடுத்த மகன் இன்னைக்கு திரையில் நம்ம பார்க்குறோம். நானே எங்கள் ஐயா மேனும் பேசிக்கிட்டு இருந்தாலும் ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கக்கூடாதா அப்படின்னு. அது அவ்வளோ பெரிய அற்புதமான ஒரு கலைஞன் MS பாஸ்கரன் தான். அவர் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறார். அது என் தம்பியோட இயக்கத்தில். என்கிட்ட கேட்குறாரு, நீ ஏன்டா எனக்கு வாய்ப்பே கொடுக்கல, நான் படம் எடுக்கிற நிலைமையிலையான்னா இருக்கு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் என்னுடைய தம்பி விமல், நாங்கள் அவனை கதாநாயகனாக பார்க்குறது இல்லை. எங்கள் குடும்பத்தில் ஒரு இளைய தம்பி அவன். எங்களுக்கு எல்லாருக்கும் அப்படி தான். அவன் மேலே நாங்கள் எல்லாரும் பேரன்பு வச்சுருப்போம். எங்கள் குடும்பங்களில் இருக்கிற எல்லா நிகழ்வுலையும் அவன் இருப்பான். அப்படி செல்ல தம்பி அவர். அவனுடைய வெற்றி, அவனுடைய வளர்ச்சியில் எங்களுக்கெல்லாம் பெரும் ஆர்வமும் பெரும் மகிழ்ச்சியும் இருக்குது. இன்னும் அவனுக்கு களவாணி மாதிரி படம் வரணும், இருந்தாலும் அவனுக்கு வாகை சுடவா மாதிரி படம் நிறையா வரணுங்கிறத என்னுடைய இது. அந்த படத்தில் என் தம்பி சர்க்குணமும் இன்னும் அவனுக்கும் அந்த மாதிரி ஒரு படம் வரணும். என் தம்பி விமலுக்கும் அவ்வளவு சிறந்த ஒரு படம். அது பல விருதுகளை எல்லாம் வென்றது. ஒரு வாழ்வியலை
அந்த வறண்ட நிலப்பகுதியில் வாழ்கிற செங்கல் காலவாயில் இருக்கிற அந்த மக்கள், அந்த பிள்ளைகளின் கல்வி, எவ்வளோ சிறந்த படைப்பில் நடித்து அந்த அந்த தம்பி இதில் கதாநாயகன் நடிச்சிருக்கிறார். சாயா அவங்க எங்கள் அண்ணன் பொண்ணு, அவங்க மறந்துருப்பாங்க. ஒரு தடவை எங்கள் அண்ணன் மகள் நடிச்சுக்கிட்டு இருக்காவா அறிமுகப்படுத்தினார் யார் கண்ணன். நாங்கள்லாம் ஒரே குடும்பம், அதில் நம்ம வீட்டு பொண்ணு நம்ம படத்தில் நடிச்சிருக்கிறது பெருமை. அடுத்து சேஷாஸ்விதா அவங்க கேட்டேன், அவங்க பேர் கனிமொழின்னாங்க. அவங்க இப்போ சேஷ்வதா ஏதோ பேரை மாற்றி வச்சுருக்காங்க. தமிழ் எப்படி அழியுதுன்னு கேட்டிங்கன்னா இப்படி தான், கனிமொழின்னு ஒரு பேரை மாற்றி வைக்கிறது அப்படி தான். என்ன பண்ணுறது, ரெயின்போன்லேயே தமிழில் எழுதுங்கன்னு சொல்கிற நிலைமையில இல்லை. அதெல்லாம் நம்ம மொழியில் பேர் வச்சுக்கிறது கூச்சப்பட வேண்டியது இல்லை. நீங்கள் நல்ல பேர், அதெல்லாம் உங்கள் பேர் கனிமொழி அவர்கள். அடுத்து என்னுடைய தம்பி குல் சுரேஷ், என் மண்ணுக்காரன், என் மேலே பெரிய பாசம் கொண்டவன். என்ன மனசில் பட்டதை கூச்சமில்லாமல் பேசுவான். அது மற்றவங்களுக்கு வெறுப்பாக இருக்குது. இப்போ என்னையெல்லாம் பார்த்தா சில பேருக்கு அருவறுப்பாக இருக்குது, வெறுப்பாக இருக்குது. என்னத்தையோ பேச்சு கிடக்கிறாப்புல இந்த ஆள் அப்படின்னு. அது மாதிரி தான் அது அவனுடைய இயல்பு. அவனுக்குள்ள நல்ல ஒரு மனிதன் இருக்கான், நல்ல மனிதாபிமானம் இருக்கு. இரு உட்காரு. சிவன் கைகட்டி நின்னா சரியா இல்லை. என் பாட்டன் ஆதி பெரும்பாட்டன் கைகட்டுறது சரியா இருக்குது. அதுக்கப்புறம் விஆர் அவர், விமல் அவர், நீங்கள் நல்லா வரணும், நல்ல உடலை நல்லா பேண்டுறீங்க, உங்களுக்கு பாராட்டு. நீங்கள் அதை தொடர்ச்சியாக செய்யுங்க. இன்றில் என்றாவது சரியான வாய்ப்பு வந்துடும். என் தம்பி அருண் விஜய் தெரியுமா, ஒய்எம்சியில் நாங்கள்லாம் பயிற்சி எடுப்போம். அப்போ அவன் நல்லா உடலை வச்சுருப்பான். வாய்ப்பு சரியாக வரலை. நான் சொன்னேன், நீ இதை மட்டும் சரியாக செஞ்சுக்கிட்டே இரு, ஒரு நாள் நீ சரியான இடத்துக்கு வந்து வென்றுவாங்க. அதே மாதிரி அவனுக்கு படம் வந்து அடிச்சிட்டான். தடயம் அந்த படங்கள்லாம் வந்து குற்றம் 23 அடிச்சிட்டான். அதனால அதை மட்டும் சரியாகுங்க. உங்களுக்கு ஒரு சான்று உட்காருங்க சார். எனக்கு எங்கள் அண்ணன் சரத்குமாரை நான் அண்ணன் தான் கூப்பிடுவேன். நாங்கள் ரொம்ப நெருக்கம். விண்ணூர்தி நிலையத்தில் சந்தித்தோம். இப்போ பொன்னியின் செல்வன் வெளியாயிடுச்சு. வணக்கம் இந்த வயசில் ஐஸ்வர்யா ராய் ஜோடி கேட்குது அப்படின்னு. டே உனக்கு பொறாமேடா. அவர் சார் டே உடலை நல்லா வச்சுக்கிட்டான், எந்த வயசுலையும் சாதிக்கலாம்டாங்கன்னு. அதை தான் எல்லாருக்கும் சொல்கிறேன். நம்பிக்கையோடு இருங்க, சாதிக்கலாம். அப்புறம் எல்லாரையும் சொல்லிட்டேன். தம்பி பூவன் படத்தொகுப்பாளர், அதுக்கப்புறம் அம்மா ஆதிரா அவர்கள், அவங்க எங்கள் ஊர் பொண்ணு, அவங்க பாண்டிச்செல்வி, அவங்கள வந்து இன்னைக்கு பார்த்தாலும் அந்த மருது படத்தில் 2 கையிலையும் கம்பெடுத்து சுற்றுறதா இந்த காட்சி தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ரொம்ப அருமையான பெண்மணி. நமக்கு தமிழ் திரையுல கிடைச்ச ஒரு இயல்பான முகம், இயல்பான நடிப்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு திறமையான கலைஞர். அவங்களுக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். எல்லாரையும் சொல்லிட்டு நினைக்கிறேன். என் தம்பி சுகுமார் இருக்கான். திரையுலகத்தை தாண்டி நடிப்பு, இதை தாண்டி என் மேல் அன்பு கொண்ட ஒருத்தன். அவனுக்கு மொழி இனப்பற்று அதிகம். காதல் படத்தில் இருந்தே தம்பி சுகு எனக்கு தெரியும். அப்புறம் மகேந்திரன் சிறந்த கலைஞன். அவனுக்கு வாய்ப்பு சரியாக அமையலை. அவன் நடித்த சல்லியர்னு படம் இருக்குது, சல்லியர்கள். அதில் அவன் தான் கதாநாயகன். மிகச்சிறப்பாக நடிச்சிருப்பான். இருக்கானா போயிட்டான். மகேந்திரன் ரொம்ப சிறப்பாக நடிச்சிருப்பான். ஒரு போராளியாக வந்திருப்பான். அவருக்கு காலம் இருக்குது, எங்கே போயிருப்பது. நல்ல திறமையான கலைஞன். அப்புறம் என் தம்பி துரைமுருகன், சரி, அவன் சமூக பற்றாளர், சமூக ஆர்வலர். ஆமாம், என் தம்பி கிடாரி அப்படின்னா உங்களுக்கு தெரியும். அது காலையில் கிடாரி மாடுகள் நாங்கள் சொல்லுவோம். அது ஒரு திமிரு எடுத்த தெனவெடுத்தது அது சொல்லுவோம். அது கிடாரி படத்தில் ரொம்ப அருமையான இது கையாண்டிருக்கு. குறிப்பாக எங்கள் அண்ணன் வேல ராமூர்த்தியுடைய கதாபாத்திரம் எனக்கு இன்னும் மனசில் இருக்குது. தம்பி பிரசாத் முருகேசன் அவர்கள். அதை நாங்கள்லாம் அந்த படத்தை பார்த்து யார் இயக்குனர்னு நான் எங்கள் ஐயா மேனும் பேசி பார்ப்பேன். மத்தகம் பார்த்துட்டு தான் கேட்டேன், ஐயா மேனை யார் ஐயா மேனை இவ்வளவு சிறப்பாக எடுத்துருக்கு, எங்கள் கிடாரி பட இயக்குனர் தானோன்னா. அதுக்கப்புறம் நானே அழைச்சி பேசி வாழ்த்தினேன். ரொம்ப திறம்பட்ட, அவனுக்கு என் மேலே அன்பு இருக்கு இல்லையோ, அவனுடைய மகனுக்கு என் மேலே பேரன்பும் பிடிப்போம். என்னை பார்க்கறதுக்காக வந்திருக்கான்னாங்க. நான் அவனை சந்திக்கணும். இது எல்லாரையும் சொல்லிட்டேன். என்னுடைய தம்பி கார்வண்ணனை பற்றி உங்களுக்கு சொல்லணும்.
நாங்கள் வந்து அவர் எந்த திசையில் இருந்தார், நான் எந்த திசையில் இருந்தேன்னு தெரியல. ஆனால் எங்களை ஒரு ஒரு உணர்வு வந்து இணைக்குது. அது எங்களுடைய மொழி இனப்பற்று. அப்போ அவர் எடுத்த படங்கள், இப்போ தானே படம் வந்து பார்க்கும்போது அவர் பெட்டி கடை முதல் படம், அதுவும் கிராமத்தில் நடந்த அனுபவத்தில் எடுத்தது தான். அதுக்கப்புறம் தமிழ் குடிமகன், அது என் தம்பி துரை சொன்ன மாதிரி ஒடுக்கப்பட்ட தமிழ் சமூகத்தினுடைய நிலையை, இன்றைக்கு அந்த நிலை இருக்குது அப்படிங்கிறத படம் எடுத்தார். என்னுடைய தம்பி சேரன் அவர்கள் நடிச்சிருந்தாங்க. ரொம்ப அருமையான படம். நான் திரையில் பார்க்க முடியல, தொலைக்காட்சியில் தான் அந்த பார்த்தேன். அதை பார்த்துட்டு நான் பாராட்டி வாழ்த்து அறிக்கையெல்லாம் கொடுத்தேன். ரொம்ப சிறப்பாக இயக்கியிருந்தார். அது உரையாடல்கள், திரைக்கதை, போக்கு எல்லாமே மிக நேர்த்தியாக இருந்தது. அடுத்தது இப்போ இந்த படம் வந்து மிக சிறப்பாக வரும்னு நினைக்கிறேன். அவர் தொடர்றது ஒரு பிரச்சனையை, அந்த பிரச்சனையை தொட பயந்து தான் அதை சரி செய்ய முடியாமையே போயிடுது. அது ஒரு சமூகத்தில் இருக்கிற பெரிய அவலம் தான். சில இதை பேச மறந்துடும் இல்லையா? மேல்பாதி மங்கலத்தில் கோயிலுக்குள்ள விடலைன்னா நமக்கு எதுக்கு பிரச்சனைன்னு நினைக்கிறாங்க. அது ஓட்டுக்காக நிற்கிறவன் தான் அதை சிந்திப்பான், நாட்டுக்காக நிற்கிறவன் அதையெல்லாம் சிந்திக்க முடியாது. நீ போட்டா போடு, போடலைன்னா போ, சரி எதுவோ அதுதான். உலகத்தில் என் அன்பு சொந்தங்கள் உங்களுக்கு சொல்லுவேன், உலகத்தில் சாதித்த எல்லோரும், இந்த உலகத்தை இவ்வளவு பெரிய மாறுதலுக்கு கொண்டு வந்த எல்லோரும் தன் மனச்சான்று வழிகாட்டுதன்படி நடந்தவன் தான் இவ்வளவு பெரிய மாறுதலை கொண்டு வந்திருக்கான். நீங்க சின்ன சமரசம் செஞ்சாலும் அது சரியா வராது. என்ன சொல்றா, நீங்க ஒவ்வொருத்தனும் என்ன சொல்றான், உலகமே உன்னை இதை செய் என்று சொன்னால் சரியில்லை என்று பட்டால் செய்யாத, உலகமே செய்யாதே என்று சொன்னால் சரி என்று பட்டால் செஞ்சிருந்தான். அதுதான் கோட்பாடு. அதை தான் நம்ம செய்யணும். விவேகானந்தர் நமக்கு என்ன கற்பிக்கிறார்? எதற்காகவும் உண்மையை விட்டு கொடுத்துறாத, ஆனா உண்மைக்காக நீ எதையும் விட்டு கொடுங்கிறது. இதே வெவ்வேறு வடிவத்தில், ஒவ்வொரு வடிவத்தில் ஒவ்வொரு தத்துவ ஞானிகளும் மேதைகளும் சொல்லி வந்திருப்பாங்க. ஆனால் இதே தான் எங்க தலைவர் என்ன சொல்றார், நாம் சாகலாம், சாதாரணமானவர்கள், ஆனால் சத்தியம் தோற்றதாக சரித்திரத்தில் செய்தி இல்லை. நாம் சத்தியத்தின் பக்கம் நிற்கிற சத்தியத்தின் மக்கள் நாம் வெல்லுவோம்ங்கிறதுல அது என்கிட்ட தான் சொல்றாருல. அது அந்த மாதிரி நம்ம எதிர்க்கும். நபிகளே என்ன சொல்றாரு, அநீதியை கண்டு அச்சம் இல்லாமல் துணிந்து எதிர்ப்பவன் எவனோ அவனே உண்மையான ஜிகாத்துங்கிறாங்க. அநீதின்னு தெரிஞ்சிருச்சு, அவ எதிர்க்கணும். சேகுவாரன் என்ன சொல்றான், உலகத்தில் எங்கெங்க அநியாயம் நடக்குதோ அதை கண்டு நீ பொறுக்க முடியாமல் கோவப்படுவாயானால் நீனும் என் தோழனைங்கிறான். நீனும் என் தோழன் தான். நான் தம்பி படத்தில் இறுதியில் அந்த உரையாடல் அவருடைய கோட்பாடை அதை எடுத்து போட்டிருப்பேன். அப்போ அது அச்சப்பட்டுக்கிட்டே இருந்தால் மேல் பாதியில் குடிக்கிற நீரில் இந்த நூற்றாண்டில் ஒருத்தன் சிங்கத்தை கலக்கிறான்னா அதையும் சகித்துக்கிறது, எல்லாத்தையும் சகித்துக்கிறது. சகித்து தான் ஒரு அடிமை எப்படி பிறக்கிறான்னு நினைக்கிறீங்க? அடிமை எப்படி பிறக்கிறான்? அநீதியை கண்டு எதிர்க்க துணிவில்லாதவன் அதை சகித்துக் கொள்கிறான், தொடர்ந்து சகித்துக் கொள்கிறவன் அடிமையாகிறான். இவ்வளவுதான் அடிமையின் பிறப்பு. அப்படிதான் நம்ம அடிமையாயிட்டோம். எதை உங்களால ஏத்துக்க முடியுது? ஊழல் தெரியுது, லஞ்சம் தெரியுது, மணலள்ளி விற்கிறான் தெரியுது, சாராங்காய்ச்சி விற்கிறான், கஞ்சா வின்னு கொக்கைன்னு எல்லாம் விற்கிறான் தெரியுது, ஆனாலும் கேட்க முடியாது. இதுதான் இது காரணம் பயம். அதை எங்க தலைவர், இந்த மரணம் என்ற ஒன்றுக்கு பயப்படுவதாலே இந்த மானுட சமூகம் பல்வேறு துன்ப துயரங்களை தூக்கி சுமக்குதுங்கிறதுல. எதுக்கு பயப்படணும்? நான் உயிரோடு இருக்கிற வரை சாவு என்கிட்ட வராது. நான் சாகும்போது நான் உயிரோடு இருக்க மாட்டேன். மரணம் என்கிட்ட வரும்போது உயிரோடு இருக்க மாட்டேன். எதுக்கு பயப்படணும்? பயப்படுறதுனால ஒருத்தன் நீண்ட நாள் வாழ்ந்துருவானா நம்ம எல்லாம் பயந்துட்டே இருக்கலாம். அர்த்தமற்றது. பயம்ங்கிறது கோழைகளின் தோழன், அது வீரனுக்கு எதிரி. அது எங்களுக்கு அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாதுன்னு தான் எங்க தலைவர் எங்களை வளர்த்திருக்காரு. அது கிடையாது. அதுல ஒரு இயக்குனரா நீங்க என் தம்பி கார்வனை பார்க்குறீங்க. அவர் படம் வந்து என் தம்பி துறையெல்லாம் பார்த்துட்டாரு, நான் பார்க்கல. அது பார்க்கறதுக்கான நேரம் வாய்க்கல. இந்த 3 பாடல்கள் அவர் எடுத்த முன்னோட்டம், அவர் சொல்லுகிற செய்தி, அதுலேயே தெரியுது அவர் எதை தொட்டு எதை சொல்ல போறாரு அப்படின்னு. இங்க ஒன்று நீங்கள் கவனிங்க, மதம் மாறிக்கொள்ளக்கூடியது, ஆனால் மொழியும் இனமும் மாறிக்கொள்ள முடியாது. அது அடிப்படையில் நீங்கள் புரிஞ்சுக்கணும். மதத்தையும் தாண்டிய ஒரு புனிதம் இருக்கு, அதுதான் மனிதம். அதை யாரும் இவர்கள் தேடுவதும் இல்லை, போறதும் இல்லை. இஸ்லாமியருக்கு ஒரு உயிர், கிறிஸ்தவனுக்கு ஒரு உயிர், இந்துக்கு ஒரு உயிர் என்று கிடையாது. எல்லா உயிரும் யாரு மேலே கீறினாலும் ரத்தம் ஒன்று தான். ஆக மொத்தம் இப்போ நீ நானும் 10 மாதம் தான் நம்ம தாத்தா பட்டுக்கோட்டை பாடினது நிலையில் வச்சுக்கணும். இதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனை.
எல்லாருக்கும் எல்லா மதங்களையும் மனிதம் இருக்கு, எல்லா மதங்களையும் சிக்கல் இருக்குது. இதை கடந்து போய் இன்னைக்கு இந்த உலகத்துல எல்லாரும் மனிதன் கொல்வதற்கு, இத்தனை உயிர் அழிப்பதற்கு எத்தனை விதமான ஆயுதங்களை கண்டுபிடிக்கிறான். ஆனா அந்த ஆயுதங்களை எல்லாம் வெல்லுகிற ஒரு ஆற்றல் அவன்ட்டு இருக்கு, அதான் பேரன்பு. அந்த அன்பால எல்லா ஆயுதங்களையும் வீழ்த்த முடியும். அதுதான் இன்னைக்கு நீங்க உலகத்தில் எவன்பாடுனா புதியதொரு உலகம் செய்யும் கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்பவன் பண்ணது எந்த ஆத்தம் புரட்சி பாவலன் தான். அவனுடைய பேரனும் பேத்திகளும் கெட்ட போறனால வேரோட சாஞ்சிச்சு ஈழத்துல. அதானே அது சிக்கல். அந்த மாதிரி நேரத்துல இறுதி போர்க்கட்ட சூழல்ல என் தலைவன் இருந்து நான் வந்த பிறகு தொடர்ச்சியா பேசி பேசி சிறைப்படுத்தப்பட்டேன். யாருமே என்கிட்ட நெருங்க பயந்தாங்க. ஓராண்டுகளுக்கு மேல சிறையிலே இருந்துட்டேன். அப்ப அந்த நேரத்தில் ரொம்ப சோர்வு. அப்போ என்னை தேடி ஒருத்தர் படம் எடுக்கணும்னு வர்றாப்ல, ஒருத்தர் வர்றார். வந்தவர் அவர் அதுக்கு முன்னாடி ஒரு படம் எடுத்துருக்காரு. என்னோட படம் எடுக்கணும் வந்தோடனே அந்த மனநிலையில் படம் இருக்கலாம். ஆனால் என்னோட வந்தது அவர் ஆறுதலாக இருந்தது. அப்போ பேசும்போது அது காரணம் அவர் சொன்னார் மாதிரி நான் கத்தி கதறி வெடித்து இந்த உதாரணமாக இந்த ஈழ படுகொலை எப்போ பேசி பேசி சிறைப்பட்டவளோ அது கவனிச்சிருக்காரு. ஒருத்தர் இப்படி பேசிட்டு இருக்காருன்னா அந்த ஈர்ப்பு அவர் திருநெல்வேலி இருக்காரு, நான் சிவகங்கையில் இருக்கேன். எங்க 2 பேரையும் சேருது, ஒரு இடத்துல சேர்க்குது. சேர்த்த பிறகு இந்த படத்துக்கு இந்த இதுக்கு சம்பந்தம் இல்லை, இந்த பாடல்கள் சம்பந்தம் இல்லை. ஆனாலும் நீங்க தெரிஞ்சுக்கணும், ஒருத்தருக்கு இந்த பாடல்களுக்கு சம்பந்தம் இருக்கு. விழி மூடி மறைந்தாலும் முத்துக்குமரா எங்கள் மனதோடு நிறைந்தாயே முத்துக்குமரா, தாய் அன்போடு தனையேந்த முத்துக்குமரா, உன் பெரும் தியாகம் மறவோமே பச்சை தமிழா, நீ விழி மூடி மறைந்தாலும் முத்துக்குமரா, எங்கள் நீ மனதோடு நிறைந்தாயே முத்துக்குமரா, பகைமையும் துரோகமும் தாய் மண்ணை சூழ பாவிகள் கூட்டமோ நம்மை ஆள, எரிமலையாயளவே மறந்திங்கு போக, எலி பொறியில் எலியாய் தமிழனும் நோக, மனம் பொறுக்காமல் சென்னறுப்பாலே உனை தீண்டியே எம் உணர்வையே எரிய வைத்தாயே நீ. இந்த பாட்டு பாருங்க. விழி மூடி மறைந்தாலும் முத்துக்குமரா, எங்கள் மனதோடு நிறைந்தாயே முத்துக்குமரா. இந்த பாட்டு ஆண்ட பரம்பரை இங்கு மாண்டு போவதோ, ஆள பிறந்தவன் இன்று அடிமையாவதோ, வீர தமிழினம் இங்கு வீழ்ந்து போவதோ, வீணர் கூட்டம் இங்கே நம்மை ஆள்வதோ, எங்கள் இனத்தை அழிக்க துடிப்பவன் எவன், எரிமலை ஆற்றில் குளிக்க நினைப்பவன் அவன். இந்த பாட்டு தலைமகனே எம் பிரபாகரனே, தலைநகரே திரிகோண மலையே. இந்த பாடல்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லா இடங்களையும் ஒலிக்குது. எங்களுடைய இன உணர்வுள்ள மக்கள் கூட்டங்களில் இது பரவலாக கேட்கப்படுது. எங்களுடைய கட்சி பாடலில் இது ஒரு கொள்கை பாடலாக பரப்பப்படுது. இந்த பாட்டை 2010ஆம் ஆண்டு இதை தயாரித்து நாங்கள் செய்கிறோம். இது தம்பி இசைவேந்தன் ஒரு தம்பி எழுதின பாட்டை என்னுடைய அன்பு மைத்துனர் கவிதாஞ்சனை வச்சு இந்த பாடல்களை பதிவு செஞ்சோம். அதுக்கு அன்றைக்கே 10 லட்சம் ரூபாயை செலவழித்து இந்த பாட்டை பதிவு செய்து கொடுத்த தம்பி தான் என்னுடைய 6 உயிர் தம்பி கார்வண்ணன் அவர்கள். அவனுக்கு இந்த மொழி மீதும் இனத்தின் மீதும் இருக்கிற பற்றுக்கு இதுவே உங்களுக்கு ஒரு சான்று. நாங்கள் 2 பேரும் இணைந்தோம் அப்படின்னா மொழி அழிந்தால் இனம் அழிந்து விடும். தமிழ் இல்லைனால் தமிழர் இல்லை, தமிழர் என்ற இனம் இல்லைன்னா நாடு இல்லை, எவ்வளவுதான். இங்க எல்லாரும் தமிழ் தேசிய அரசியல்னா ஒரு தீண்டத்தகாத வார்த்தை போலவும் வேற்றுக்கிற சொல் போலவும் இருக்கு. மொழி காக்க
இனம் காக்க, மண் காக்க, மண்ணின் வளம் காக்க, மண்ணின் மக்களின் நலம் காக்க, அந்த மக்களின் மானம் காக்க ஒரு அரசியல் இருக்கு. அந்த அரசியல் தான் தமிழ் தேச அரசியல். இதெல்லாம் தேவையில்லைன்னா இது தேவையில்லை. அதான் அவன் சொல்றான்ல, இது தேவை. எங்கள் முன்னவர்கள் கே.ஆர்.பி. விஸ்வநாதனோ, அண்ணல் தங்கவோ, மறைமலையடிகளோ, அல்லது சிவானந்தமோ, சிங்காரவேலரோ, ரெட்டமலை சீனிவாசனோ, ஐத்தியாச பண்டிதரோ, மாப்போசியோ, சீபா ஆதித்தனாரோ வரும்போது அவனுடைய பேரன் சீமான் நிற்கிற புறச்சுழல் இல்லை. அன்னைக்கு காவிரியில் தண்ணி கேட்டால் அடித்து விரட்டல. அன்னைக்கு கச்சத்தீவை பறித்து கொடுத்துட்டு சுட்டு சுட்டு 840 மீன் வந்து சுட்டு போடல. ஈத்தேன் இருக்கும், என் பூமி தாய் ஈரக்கொலை அறுக்கலை, அணுவில் ஸ்டெர்லைட்னு இப்படி நச்சு ஆலைகளை நிறுவி எங்களை கொல்லலை. எதை தேடினாலும் இந்த அரசியல் தேவைப்படுது. தேவைதான் கண்டுபிடிப்பின் தான். இந்த அரசியல் வேணுமா, ஜெயிக்குமா ஜெயிக்காதா, அதை விட தேவையா தேவையில்லையா, அதுதான் கோட்பாடு. இப்போ அந்த அடிப்படையில் நாங்கள் இணைந்து பணி செய்தோம். என் தம்பி என்னோட ஒரு தம்பி, அவன் உணர்வால் இணைந்தாலும் உறவான ஒரு உயிரான தம்பியா எனக்கு முதன்மை தளபதியா களத்தில் நின்னா என் தம்பி கார்வண்ணன். அவன் நாங்குநேரி தொகுதியில் 2016ஆம் ஆண்டு நாங்கள் 234 சீமான் வர்றாப்புல 234 பேர் முதல்ல இருக்கானா கட்சியிலன்னு கேட்டாலாம் இருக்கு. இப்போ மறுபடியும் போட போறானா தனிச்சுன்னு கேட்குறாலும் இருக்குது. அப்போ போட்டோம். அதில் நாங்குநேரியில் ஒரு தளபதியாக நின்று களத்தில் பணி செய்தவன் என்னுடைய தம்பி கார்வண்ணன். வெறும் திரைப்பட இயக்குனர்னு வச்சுக்கிங்க, அவனுக்குள்ளே இருக்கிற போர்க்குணம் தான் இந்த மாதிரி கதைகளை தொடணுன்ட்டு. அன்னைக்கு அவனுக்கு ஆதரவு இல்லை, இன்னைக்கு அண்ணன் இருக்கேன், அண்ணனுக்கு பின்னாடி பெரிய படை இருக்கு, அதனால அவன் ஒன்றும் இல்லை. திரையரங்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு ஒரு அச்சப்படுற சூழல்ல நம்மளை தள்ளி விட்டுருக்காங்க. அதெல்லாம் மாறும். அதுக்கு ஒரு காலம் வருது. காலம் வரும் என்று காத்திருந்த தலைவனின் பிள்ளைகள் இல்லை, எங்களுக்கான காலத்தை உருவாக்கிய தலைவனின் பிள்ளைகள் நாங்கள் எல்லாரும். நீரின் போக்குல நீரில் நீஞ்சினவங்க இருக்கான், நெருப்பாற்றில் நீஞ்சியவன் எங்கள் தலைவன், அவன் பிள்ளைகள் நாங்கள். இதெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்றதுக்கு முன்னாடி என்கிட்ட வந்து ஒரு தடவை பேசும்போது பேச்சுவாக்கில் சொல்றாப்புல, இந்த சாவு மனிதன் இந்த மரணம் ஒன்று பயப்படுறதுனால தான் எல்லா சிக்கலையும் எதிர்கொள்ள வேண்டியது இருக்குதுன்னு ஒரு தடவை சொல்லிடுறாரு. திருப்பி தம்பி போகிறான் திருப்பி அப்படிங்கும்போது ஒரு தடவை சொல்றார், சாக துணிஞ்சிருங்க, எல்லாம் உங்களுக்கு சாதாரணமாயிருன்ட்டு. ஏன்னா சாக பயந்தவன் தரித்திரமாகிறான், சாக துணிஞ்சவனே சரித்திரமாகிறான். சான்று சாக்ரட்டிஸ் மரண தண்டனை விதிச்சாச்சு. அது குப்பியில் வந்து விஷத்தை ஊற்றி வச்சாச்சு. 1 மணி நேரம் கழித்து குடிக்கலான்றான். யாரு? விஷத்தை ஊற்றினவன். வச்சு கை எடுக்கிறது எடுத்து குடிச்சிடல. சாவுக்கு பயப்படல. 1 மணி நேரம் கழித்து குடிக்கலான்றான், உங்களுக்கு அவகாசம் கொடுக்குறவன் எடுத்து குடிச்சிடல. அதனால தான் அவன் சரித்திரத்தில் அவனுக்கு இடம். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். பகத்சிங் வந்து மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தா விட்டுறேங்கிறான் தூக்கு சண்டனில். ஆளுநருக்கு கடிதம் போகுது, பகத்சிங் அனுப்புகிறான். மன்னிப்பு கடிதம் தான் பகத் கேட்டான்னு நினச்சி பிரிக்கிறாப்ல. பிரிச்சா பைத்துக்கிறா, நீ தூக்குள்ள போட சொல்லியிருக்க, அதை ஏற்க முடியாது. நான் உனக்கு அரசியல் போர் செஞ்சுருக்கேன், அதனால என்னை துப்பாக்கியில் சுட்டு கொள்ளு, இல்லைன்னா பீரங்கி வச்சு என் நெஞ்சை பிளந்து கொள்ளு, தூக்கில் போடாத. ஏன்னா வந்து அப்படிதான் உங்களுக்கு அதை படிச்சுட்டு அவனுக்கு வேர்த்திருச்சு, மிரண்டுட்டான். அதனால தான் சரித்திரத்தில் அவனுக்கு இடம். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இவன் வந்து நண்பர்கள் சொல்கிறாங்க, பகத்து நீ வெளியில் வா, நம்ம வந்து இன்னும் வீரியமாக போராடலாம், ஒரு மன்னிப்பு கடிதம் தானே எழுதி கொடுத்துட்டு வந்துருன்ட்டு. பகத் சொல்கிறான், எல்லாரையும் போல தான் எனக்கும் வாழணும்னு ஆசை இருக்குது, ஆனால் நான் வெளியில் வந்து வீரியமாக போராடுவதை விட இந்த மரண கயிற்றை துணிஞ்சு முத்தமிட்டேன்னா பகத்தை போல வீரமிக்க மக்களை இந்த மண்ணின் விடுதலைக்கு பெற்றுத்தர வேண்டும் என்று எண்ணற்ற தாய்மார்கள் விரும்புவாங்க. அதனால நான் இந்த தூக்கு கயிறை முத்தமிடுறேன்ட்டு. ஆனாலும் பகத்துக்கு அந்த வீரமிக்க மரணத்தை வெள்ளக்காரன் தர சரியா இல்லை, சம்மதிக்கல. தூக்குதான்ட்டான். தூக்கில் போடும்போது அவன் கேட்குறான், நீ ஏன்டா அந்த காலத்தை ஏன்டா நீ வந்து துப்பாக்கியில் சுட சொன்ன, ஏன் பீரங்கில சுட்டு கொள்ள சொன்ன? இல்லை, என் உடலிலிருந்து கடைசி உயிர் துளி பிதுங்கி வெளியேறுகிற வரை என் தாயிலத்தை என் கால்கள் தொட்டுக்கொண்டே இருக்கணும், அதுக்கு தான் நான் என்னை துப்பாக்கியில் சுடுன்னு சொன்னேன்றான். திருப்பி தூக்கில் போடும்போது அந்த கருப்பு அங்கி போட்டு மூடுவான்ல, பிளாக் மாஸ்க்கு, 2 பேர் தான் எடுந்தவன், ஒன்று பகத்சிங், இன்னொன்று சதாம் ஹுசேன். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். எடுறான்ட்டான் பகத்சிங், அந்த கருப்பு துணியை எடுறான்ட்டான். எடுத்துட்டு போட சொன்னேன். ஏன்னா அந்த விழி பிதுங்கி என் உயிர் வெளியில கசிந்து போற கடைசி நொடி வர துளி வர என்னுடைய கண்கள் என் தாய் மண்ணை பார்த்துக்கிட்டே சாகணும்டான்னா. அதனால தான் பகத்சிங் இன்னைக்கு அவ வந்து
நம்ம சரித்திரத்தில் இருக்கான். சேகுவேராவை சுடுறதுக்கு எதிரி நிறுத்தும் போது இப்படி குறி வைக்கிறான். அப்படி குறி வைக்கும்போது, டியர் காம்ரேட், நீங்கள் என் நெத்திக்கு குறி வைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் இடது பக்கமா வாங்க, இப்போ சுடுங்கன்ட்டான். அதனாலதான் சேகுவேராவுக்கு இடம் உங்களுக்கு. அப்ப மரணத்துக்கு பாய்ந்தவெல்லாம் உங்களுக்கு திரு விவேகானந்தர் சொல்றாருல, வரலாற்றில் எப்போதும் வீரர்களுக்கு தான் இடம். அடிமைகளுக்கு இடம் இருந்திருக்கு, ஏன் ஏழைகளுக்கு கூட வரலாற்றில் இடம் இருந்திருக்கு, கோழைகளுக்கு ஒருபோதும் வரலாற்றில் இடம் இருந்தது இல்லை. அதனால இதுக்கெல்லாம் பயந்தா ஒன்றும் இல்லை. அப்ப அந்த துணிவில் தான் என்னுடைய தம்பி இந்த கருத்தை துணிஞ்சு எடுத்து படத்தில் பதிவு செய்கிறார். அவருக்கு என்னுடைய பாராட்டுக்கள். என் தம்பிக்கு இருந்த இந்த திரையுலகம் மேலே இருந்த பற்று வெளிப்படுது பாருங்க. அவனே தயாரித்து, அவனே இயக்கி, அதில் ஒரு கதாபாத்திரத்தில் நடித்து, தொடர்ந்து இது தமிழ் குடிமானும் அவருடைய தயாரிப்பு தான், அவருடைய இயக்கத்தில் இது பண்ணியிருந்தார். இப்போ அந்த முயற்சியை நான் முழுக்க பாராட்டுறேன். என் தம்பி கார்வண்ணனுடைய படைப்பு என்பது என்னுடைய படைப்பு. நானே இயக்கியது போல ஒரு மகிழ்ச்சி, எனக்கு ஒரு உற்சாகமும் ஒரு பெருமையும் இருக்குது. அந்த படம் உறுதியாக வெல்லும். உலகெங்கும் இருக்கிற என் உயிர் சொந்தங்கள் என் தம்பிக்கு நல்ல ஆதரவு கொடுத்து இந்த படத்தை மாபெரும் வெற்றி படமாக மாற்றணும். அதுதான் அது. ஏன்னா அரிய படங்கள் தவிர்க்கப்பட்டது. ஒரு நல்வாய்ப்பா இன்னைக்கு உங்களுக்கு அயோத்தி, இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி, இந்த மாதிரி படங்கள்லாம் மக்களால் ஏற்கப்பட்டுருச்சுங்கும் போது மனசு ஒரு நிறைவாக இருக்கு. இப்போ என் தம்பி சூரியோட மாமன் இதெல்லாம் நல்லா ஓடுதுங்கிறாங்க. கேட்டுக்கிருவேன் ஒவ்வொரு தடவையும், ஐயா மேன் அது பார்த்தீங்களா, நாங்கள் 2 பேரும் அராஜகம், இந்த மலையாளத்தில் ஒரு படம் வந்திருக்கு, அதில் இருக்கு, ஓடிடியில் பார்த்துருங்க அப்படி அந்த மாதிரி நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கிறது. ஏன்னா இவங்கெல்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் வேறு தளத்துக்கு போயிட்டும் இதை நேசின்னு, காதலிச்ச பொண்ணு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போனாலும் நல்லா இருக்கணும்னு வாழ்த்துற மாதிரி தான் இது. இது ஒன்றும் செய்ய முடியாது. எங்கள் அண்ணன் என்கிட்ட சொல்லும்போது, திரைக்கலை பேச்சு ரெண்டும் இராணுவத்தின் வலிமை மிக்க 2 பிரிவுகள்ப்பா, ஒன்றை செய்ய ஒன்றையோ கைவிட்டக்கூடாது, நீங்கள் 2ஐயும் செய்யணும்னு. ஒன்றை செய்ய 2ஐயும் செய்யணும் தான் நினைக்கிறேன். அதை என் தம்பிக்கே திரையரங்கு கிடைக்காதுன்னு பயப்பட்டானா எனக்கு என்ன ஆகும்னு நீங்கள் யோசிச்சுக்கிறோம். அது கடினம். அதனால் படம் எல்லா தம்பிகளும் எடுக்கிறாங்க, படை கட்டத்தான் பெரிய யாரும் இல்லை. அதனால் இந்த வேலையே எனக்கு சரியாக இருக்குது, என் தம்பிகள் அதை செய்யட்டும். ஆனால் இதை பார்த்து ரசித்து வாழ்த்துறது அது என்னுடைய பொறுப்பு. இங்கே என் தம்பி கார்வண்ணன் சொன்னால், நம்மளை நாம் பாராட்டலை யாருன்னு இல்லை, அது சொல்லி சீசர் சொல்கிறான், நீ அடுத்தனை உன்னை எந்திரிச்சு உன் தகுதியை பாராட்டுற வர பொறுத்திருக்காதரா, நீயே எந்திரிச்சு பேரறிவிப்பு செஞ்சிரு, நான் ஆக சிறந்தவன் அப்படின்னு சொல்லிருன்றான். அதனால இப்போ எங்கள் அண்ணன் எம்எஸ் பாஸ்கரை நாங்கள் பாராட்டல, யார் பாராட்டுவா? இப்போ என் தம்பி கூல் சுரேஷ் அவனே பேசிட்டான். ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அவனை பைத்தியக்கார மாதிரி பார்க்குறீங்க. இதுதான் பிரச்சனை. எங்கள் அப்பா இங்கே பாருங்க, எங்கள் அப்பா இங்கே பாருங்க, பசும்பன் படத்துக்கு பாட்டு இசைக்கிறது முதல்ல ரகுமான் அவர்கள் தான் இசை. அவன் 2 பேரும் வண்டியில் போயிட்டுருக்கேன், எங்கள் அப்பாவே வண்டி விட்டு அதில் சொல்லுக்குள் வார்த்தையை சுருக்கி வைக்கும் சூத்திரதாரி கண்ணனுடைய ஆகாயத்தின் மறுபக்கத்தையும் அவருக்கு பார்க்கிறது இப்படி வருது விருப்பி எழுதி. அப்பா இப்படி நம்மளை நாமளே பாராட்டி பேசிக்கிறது நல்லாவாப்பா இருக்கு. கேட்குறவங்க ஒரு மகனே, நம்மளை நாமே பாராட்டிட்டாதான்டா, வேற எவனும் நம்மளை பாராட்ட மாட்டான்டா. அப்பத்தான் நான் முடிவு பண்ணேன், நீங்க ஓடும்போது எவனும் உற்சாகப்படுத்த கைதட்டலாம், நீங்களே கைதட்டிட்டே ஓடிட வேண்டியதுதான், வழி கிடையாது. உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திக்கிறணும். இல்லைன்னா யாருமே பாராட்டணும் இந்த சமூகம் முன்னாடி வரவனுக்கு தான் கைதட்டும், 3வது வரவனுக்கு கைதட்டாது. அவன் சொல்றான்ல, முன்னாடி வந்தவனுக்கு 1வது வந்தவனுக்கு கைதட்டுற, அவன் வெற்றி கழிப்பில் இருப்பான், நீ கைதட்டுறதே அவன் காதில் விழாது. ஆனால் 3வது வந்தவன் முதுகுல தட்டி கொடு, அவன் மரணம் வரைக்கும் உன்னை மறக்க மாட்டாங்கிறான். அதான் முக்கியம். அதனால நம்ம பிள்ளைகளுக்கு ஒன்று இருக்கு, தோல்விங்கிறது ஒரு பெரியது. தோல்விதான் வெற்றியின் தாய். தோல்வியே சொல்லுது, என்னையை தொட்டு விட்டு போனவன் தோற்றதாக வரலாற்றில் செய்தி இல்லைன்னு, இல்லையா? எளிதில் வென்றவனின் இதயம் மலரை விட மெல்லிதா இருக்கும், தோற்று வென்றவனின் இதயம் இரும்பை விட கடினமா இருக்கும்ன்றான். அதனால அது ஒரு சிக்கல் இல்லை. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும்
அதில் என் தம்பி அவன் சொல்ல வந்த செய்தி, அதை எடுத்துக்கிட்ட செய்திக்கே ஒரு பாராட்டு, அந்த துணிவுக்கு ஒரு பாராட்டு. இல்லைன்னா நீ சீமானின் தம்பியாக இருந்து பயனே கிடையாது. அதனால் உனக்கு பாராட்டு. உலகமெங்கும் இருக்கிற நம் உயிர் சொந்தங்கள், நல்ல திரைப்படத்தை ரசிக்கக்கூடிய, ஏற்று பாராட்டக்கூடிய, கொண்டாடக்கூடிய மக்கள், இங்கே நல்ல திரைப்படங்களை கொண்டு போய் சேர்த்த செய்தியின் தூதுவர்கள் இருக்கிறார்கள். இங்கே ஊடக உறவுகள் எல்லாம் மதிப்புமிக்க பெருமக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் சிறந்த படத்தை பாராட்டி கொண்டு போய் சேர்க்கணுங்கிற பொறுப்பும் கடமையும் உள்ளவர்கள். உறுதியாக இந்த படத்திற்கு பேராதரவு கொடுப்பார்கள். என்னுடைய தம்பி தன்னுடைய முழு முயற்சியில் அவரே எழுதி, இயக்கி, தயாரித்து, நடித்து, தம்பி விமல் அவரோட இளம் கலைஞர்களை எல்லாம் இணைத்து கொண்டு உருவாக்கி இருக்கிற இந்த பரமசிவன் ஃபாத்திமா இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். அதிலே கலை இயக்குனராக பணிபுரிந்த என் தம்பி வீரசமர், ஒளிப்பதிவாளர் என்னுடைய தம்பி சுகுமார், குறிப்பாக இசையமைப்பாளர் தீபன் சக்கரவர்த்தி, என்னுடைய தம்பி கவிஞர் ஏகாதேசி, எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். என்னுடைய ஆறுயிர் இளவல் என் அன்பு தம்பி இசக்கி கார்வணன் அவர்களுக்கு என்னுடைய உள்ளம் நிறைந்த அன்பும் வாழ்த்துக்களும். படத்தின் வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். நன்றி.